पहला बीबीसी है, நீங்க முதலாவது பிபிசி, बाइबल बिलीविंग बीबीसी, நீங்க பைபிள் பிலீவிங் பிபிசியா இருக்கிறீங்க. क्योंकि बाइबल बतलाती है ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, नीति वचन, मेरे साथ खोलिएगा नीति वचन, நீதிமொழிகள் என்னோடு கூட திரும்புங்கள். वहां एक सुंदर बात को सुलेमान लिखता है, அங்கே அருமையான காரியத்தை சாலமோன் எழுதுகிறார். 6 अध्याय 6வது அதிகாரம், वहां पर 16 से लेकर 19 तक पढ़ेंगे. 16 இருந்து 19 வரை வாசிக்கலாம். नीति वचन 6 अध्याय का 16 पद, நீதிமொழிகள் 6:16. एकदम पूरा सीधा इसको देखिए, अपना बाइबल में देखिए. உங்க வேதாகமத்துல நேரடியா பாருங்க, தெளிவா இருக்கு. जिनके पास बाइबल नहीं है यहां पर्दा में देखिए. வேதாகமம் இல்ல கொண்டு வராதவங்க இங்க பாருங்க திரையில. 6 वस्तुओं से यहोवा बैर रखता है, एकदम सीधा लिखा है. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், மிக தெளிவா எழுதி இருக்குது. हिंदी में थोड़ा सा और जाके लिख दिया, यहां पर लिखा है घृणा करता है तमिल में, लेकिन हिंदी ट्रांसलेशन में प्रभु बैर रखता है. தமிழ்ல பாத்தீங்கன்னா வெறுக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் இந்தி மொழிபெயர்ப்பு பாத்தீங்கன்னு சொன்னா பகைக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लेकिन सुलेमान को एक झटका मिला, ஆனால் அங்க சாலமோனுக்கு ஒரு அதிர்ச்சி அங்கே கிடைத்தது. रे 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 तुम थोड़ा टारो, 6 नहीं 7. அப்பா நில்லு நில்லு, 6 இல்ல 7 சொல்லி पवित्र आत्मा ने कहा, பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், मैंने तुम्हें बुद्धि दिया, நான் உனக்கு ஞானம் கொடுத்திருக்கேன்பா, इसलिए तुम 6 बात को थोड़ा सा इधर उधर देख के तुम आ गया है, நீ 6 காரியங்களை இங்கே பார்த்துட்டு இப்ப வந்து எழுத போற. लेकिन मैं अपना दिल की बात कर रहा हूं. ஆனா என்னுடைய உள்ளத்தை திறந்து உன்கிட்ட பேசுறேன். 7 7 7 பாது 7 वो क्या है? அது என்ன? 17वां पद, 17வது வசனம், अर्थात गमन से चढ़ी हुई आंख, மேட்டிமையான கண், चढ़ी हुई का, மேட்டிமையான கண். और हिंदी थोड़ा समझ में आसान है. இந்தி புரிவதற்கு மிக தெளிவா இருக்குங்க. साधारण आदमी ऐसे देखता है, சாதாரண மனுஷன் அப்படி பாப்பான். घमंडी वाला कहता है अपना आंख चढ़ा देता. அவன் பெருமை அல்லது மேட்டிமையா இருக்கிறவன் கண்ணை அப்படி வச்சுட்டு அவன் பெருமையா அடிப்பான். दूसरा, ரெண்டாவது, बोलने वाली, झूठ बोलने वाली जीभ, பொய் நாவு. आंख, கண், जीभ, நாவு. निर्दोष का लहू बहाने वाला हाथ, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. जो निर्दोष है குற்றமே இல்லாதவன் उसको पकड़ के मारना. அவனை பிடிச்சு அழிக்கிறது. टीचर लोग थोड़ा ध्यान दीजिए, டீச்சர் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த விஷயத்துல. गलती किया हुआ दूसरा, தப்பு செஞ்ச ஆளு இன்னொரு ஆளு, लेकिन आप वहां पर बोर्ड में लिखते हैं ஆனா நீங்க அங்க போய் போர்டுல எழுதுறீங்க, போர்டுல எழுதிட்டு இருக்கீங்க. और किसी लड़का को उड़ान भराने के लिए मन गए तो इसलिए कागज का मोड़ के आपके ऊपर एरो लगा दिया. யாருக்கோ ராக்கெட்டை விடன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆசை, ஒரு ராக்கெட்டை செஞ்சா காகிதத்துல செஞ்சுட்டு அவன் உங்க மேல அப்படி தூக்கி எறிஞ்சிட்டான். और आप घूम के देखेंगे நீங்க திரும்பி பாப்பீங்க, किसी के हाथ में होगा, யாராவது ஒரு கரத்துல அது இருக்கும். இப்பொழுது नहीं वो नहीं रहेगा, அவன் இருக்க மாட்டான், वो अपना कागज रखता होगा. அவன் ஏதோ ஒரு பேப்பரை கையில வச்சுட்டு இருந்திருப்பான். आप सोच लिए होंगे यही किया होगा. நீங்க நினைச்சிருப்பீங்க இவன் தான் செஞ்சான்னு சொல்லி. मेरे साथ ऐसा एक घटना हुआ, इसके चलते मैं 1 बाल्टी आंसू बहाया. என்னிடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, ஆகையினாலே ஒரு வாளி நான் அழுது கண்ணீர் சிந்தினேன். मैं हमेशा जवानों को मन में रखते बोलता हूं, इसलिए मैं अपनी जवानी की बात को कहता हूं. எப்பொழுதுமே வாலிபர்களை மனதில் வைத்து பேசுவதுண்டு, ஆகையினாலே என்னுடைய வாலிபத்தின் காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். मैं पॉलिटेक्निक कॉलेज में पढ़ रहा था நான் பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன். और हमारा कॉलेज में बैडमिंटन मैच स्टेट लेवल में हो रहा था. எங்களுடைய காலேஜ்ல பேட்மிண்டன் மேட்ச் ஆனது ஸ்டேட் லெவல்ல நடந்து கொண்டிருந்தது. और हम लोग जीत लिए, நாங்கள் அதுல வெற்றி பெற்றாச்சு. फाइनल्स में हम लोग जीत लिए. ஃபைனல்ஸ்ல நாங்க வெற்றி அடைஞ்சாச்சு. आपको तो मालूम है जवान है और कॉलेज स्टूडेंट है, हम लोगों ने हाँ हाँ, क्योंकि हम लोग जीतने के चलता नहीं, वो उस दिन हम लोग को छुट्टी मिलता है इसलिए. அதாவது நாங்க வாலிபர்கள் நாங்க எல்லாரும் ஓ ஹோன்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சோம். அது வெற்றி பெற்றதுனால இல்ல, அந்த நாள் எங்களுக்கு லீவ் கொடுத்துருவாங்க. ஆகையினால क्योंकि जीत गिने के बाद छुट्टी हो जाता है. அது லீவ் வெற்றி அடைஞ்ச உடனே எல்லாருக்கும் லீவு சொல்லிடுவாங்க. क्योंकि मेरा कॉलेज 6 किलोमीटर शहर से बाहर था. என்னுடைய கல்லூரி இருக்கிறதே 6 கிலோமீட்டர் அந்த பட்டணத்திலிருந்து தூரத்துல இருந்துச்சு. एक खान में था,
தன்னந்தனியா தனியா இருந்துச்சு. अगर क्लास को कट करके जाना है तो 6 किलोमीटर धूप में जाना है. ஒருவேளை கிளாஸை கட் பண்ணிட்டு போகணும்னு சொன்னா 6 கிலோமீட்டர் இந்த வெயில்ல நான் போகணும். कोई दूसरा साधन नहीं. வேற எந்த ஒரு போறதுக்கு வழி கிடையாது. हमारा कॉलेज का बस में हम लोग जाते हैं उसी के टाइम में. அந்த காலேஜ் பஸ் வர்ற டைம்ல காலேஜ் பஸ்ல நாங்க போக முடியும். हाई स्कूल में आप लोग क्लास को कट नहीं करते हैं बीच में. ஹை ஸ்கூல்ல நீங்க காலேஜ்ல இந்த கிளாஸை கட் அடிக்க மாட்டீங்க இடையில. लेकिन कॉलेज में जाने से उसमें एक मजा आता है. कट करेंगे ना तो बहुत मजा आता है. ஆனா காலேஜ் போன பிறகு அந்த கிளாஸை கட் அடிக்கிறது பாத்தீங்களா அது ரொம்ப விருப்பமா இருக்கும். इसलिए हम लोग छुट्टी ले लेंगे तो फिर बस मिल जाएगी. ஆகையினாலே நாங்க எங்களுக்கு லீவுன்னு சொன்னா எங்களுக்கு பஸ் கிடைச்சிரும். पूरा कॉलेज के लड़के हाँ है कह रहे थे. எல்லா கல்லூரி பசங்க எல்லாரும் ஹா ஹா ஹான்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. तो वहां से एक लेक्चरर आया. அங்க இருந்து ஒரு லெக்சரர் வந்தார். इतना चिल्ला गया जाओ अपना क्लास में. எல்லாம் அவர் வந்து சத்தம் போட்டு போவோம் கிளாஸை நோக்கி. मैं उस समय फर्स्ट ईयर में पढ़ रहा था. நான் அந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் இயர் படித்து கொண்டிருந்தேன். सब लोग अपना क्लास में गए. எல்லாரும் தன்னுடைய வகுப்புக்கு போனாங்க. और ये लोग कॉलेज के लड़के भीतर जाने से अपना डेस्क ये एमपी लोगों के समान उसके दबा रहे थे. இந்த மாணவர்கள் எல்லாம் கிளாஸ் ரூமுக்கு போனவன எம்பிகள் அந்த அங்க அடிக்கிற மாதிரி தன்னுடைய டெஸ்கை இப்படி இப்படி அடிச்சாங்க. हम ही लोगों से एमपी लोग सीखे. எங்கிட்ட இருந்தா அந்த எம்பிலோ கற்றுக்கொண்டிருக்காங்க. ये सब बातें हम लोगों से सीखे. இந்த எல்லாரும் இந்த காரியத்தை எல்லாம் எங்கிட்ட இருந்தா கற்றுக்கொண்டிருக்காங்க. हम लोग कॉलेज में एकदम टपा 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 கல்லூரியில் போய் எல்லாம் போட்டு பெஞ்சு அடிச்சுட்டு இருந்தோம் டெஸ்கை. हमारा सिविल डिपार्टमेंट का हेड आए थे. எங்களுடைய சிவில் டிபார்ட்மென்ட்டுடைய ஹெட் வந்தாரு. वो उस समय हम लोगों को पढ़ाते नहीं थे. அந்த நேரத்துல எங்களுக்கு அவர் டீச் பண்ணல. वे आके डांट के गए. அவர் வந்து சத்தம் போட்டுட்டு அதட்டிட்டு போனாரு. हमारे क्लास में सबसे छोटा जो था उनको मतलब ऐसे चले गए. என் கிளாஸ்ல ரொம்ப கட்டையா ஒரு சின்ன பையனா ஒருத்தர் இருப்பால் அவனை பார்த்துட்டு அப்படி கையை வச்சுட்டு போயிட்டாரு. लेकिन हम लोग तो कॉलेज स्टूडेंट हैं. ஆனா நாங்க கல்லூரி மாணவர்களா இருக்கிறோமே. कॉलेज में जाने से थोड़ा चर्बी चढ़ जाता है. கல்லூரிக்கு போன பிறகு கொழுப்பு எல்லாம் அப்படி மேல வந்து நிக்கும். हम लोग दिखाना चाहते थे. நாங்க எதையாவது செய்யறோம் பாருன்னு நினைச்சோம். आप कौन है हमारा क्लास लेने वाला? सिविल इंजीनियर सिविल प्रोफेसर तो नहीं है. நீங்க சிவில் ப்ரொஃபசர் இல்ல எங்களுக்கு நீங்களா படிச்சு கொடுக்குறீங்க. हमारे लिए तो क्लास लेते नहीं है. எங்களுக்கு நீங்க வர்ற டீச்சர் இல்லல்ல. आपसे तो हमको मार्क का इंतजार करना नहीं है. நீங்க எங்களை அடிக்க போறதும் கிடையாது. इसलिए फिर कुछ लोग बजाने लगे. திரும்ப கொஞ்சம் பேர் அந்த டெஸ்க் அடிக்க ஆரம்பிச்சாங்க. जैसा लेक्चरर बाहर चले गए बजाने लगे. லெக்சரர் வெளியே போன உடனே திரும்ப அங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க. उनको बहुत गुस्सा आया. அவருக்கு வந்தது கோபம். वो फिर लौट आए. திரும்ப அவர் ஓடி வந்தாரு. और उस समय उलगनादन करके एक मेरा दोस्त था. அந்த நேரத்துல உலகநாதன் சொல்லி என்னுடைய நண்பன் ஒருத்தன் இருந்தான். ये भीतर आया वो भी भीतर पीछे आया. இவர் உள்ள வந்தார் அவனும் உள்ள வந்தான் அங்க பின்னால. वो देखा नहीं लेक्चरर को. அவன் பார்க்கல லெக்சரரை பார்க்கல. अरे क्या कर रहे हो भीतर लो बाहर आके हल्ला करो करके कहने लगा. அவன் சொல்லிட்டான் உள்ள இருந்துட்டு என்ன சத்தம் போட்டுட்டு இருக்க வெளியே வந்து சத்தம் போடுன்னு அவன் சொல்லிட்டான். प्रोफेसर ने उसका हाथ पकड़ा. ப்ரொஃபசர் அவருடைய கையை பிடிச்சாரு. अभी हमारे क्लास में खोज रहे हैं. இப்பொழுது என் கிளாஸுக்குள்ள பார்க்கறாரு அவரு. मैं पहले भी नहीं बजा तक मैं अच्छा नेक लड़का था. நான் முதலையும் அந்த டெஸ்கை தடுக்கல நல்ல பையனா இருந்தேன். लेकिन मैं हाथ ऊपर रखा था. ஆனா கையை டெஸ்க்ல வச்சிருந்தேன். और बेचारा हमारा प्रोफेसर है बोलना नहीं चाहिए लेकिन सही बात है. उनका एक आंख इधर देखता था. ப்ரொஃபஸரே இப்போ நான் அவரை சொல்றது எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. அவருடைய ஒரு கண்ணு பார்க்கும்போது இங்க பார்க்கும். और सीधा आए. நேரே வந்தாரு. मैंने सोचा किसको पकड़ने जा रहे हैं. நான் நினைச்சேன் யாரை பிடிக்க போறாரோ தெரியலையே. मेरा हाथ धर लिए. ஏன் கையை பிடிச்சிட்டாரு அவரு. मेरा धक्का लगा. எனக்கு பயங்கர அதிர்ச்சி. बस नजदीक में ही प्रिंसिपल का रूम है. பக்கத்துல தான் பிரின்சிபலுடைய அறை இருக்குது. उधर हल्ला किया हुआ उलगनादन को भी ले गए ये बोलानाथ को भी ले गए. சத்தம் போட்டானே வெளியே வான்னு சொல்லி அவனையும் உலகநாதனையும் கூட்டு போயிட்டாரு. பேசாத ஒரு பேத ஒன்னும் சொல்லாத அவனையும் கூட்டு போயிட்டாரு. मेरा प्रिंसिपल का नाम कृष्णमूर्ति. என்னுடைய பிரின்சிபலுடைய பெயர் கிருஷ்ணமூர்த்தி என்பது.
मूर्ति जैसे ही बैठते हैं, அவர் மூர்த்தி மாதிரி தான் உட்கார்ந்து இருப்பாரு, हंसते उसते नहीं। சிரிக்கவும் மாட்டாரு, ஒண்ணும் செய்ய மாட்டாரு. ये प्रोफेसर जाके बोले थे, ப்ரொஃபசர் போய் சொல்லிட்டாரு, ये दोनों के चलते पूरा क्लास हल्ला कर रहा है। இது ரெண்டு பேர் நிமித்தமாக முழு கிளாஸ் சத்தம் போட்டு இருக்கிறான். दोनों ये हल्ला कर रहा है, ये डेस्क पीटा रहा है। இவன் சத்தம் போடுறான், இவன் டெஸ்க் அடிச்சிட்டு இருந்தான். मेरा प्रिंसिपल तो मूर्ति थे, என்னுடைய பிரின்சிபல் மூர்த்தியா இருந்தார். அவரு 5 रुपया फाइन। 5 ரூபாய் ஃபைன் போட்டாரு. अरे उस समय हमको 5 रुपया तो पॉकेट मनी मिलता था, ये फाइन कर दिया। அந்த நேரத்துல 5 ரூபாய் தான் பாக்கெட் மணி எங்களுக்கு கிடைச்சது, இவர் அத ஃபைனா போட்டாரு. पूरा महीना के लिए 5 रुपया मिलता था, முழு மாதத்துக்கும் பாக்கெட் மணி 5 ரூபாய் தான் எங்களுக்கு கிடைச்சது. और महीना का अंत था, அது மாச கடைசியா இருந்துச்சு. पैसा भी नहीं है, பையில பணமும் இல்ல. और माँ बाप से मैंने गलती किया इसलिए 5 रुपया भेजे करके कहने के लिए दिल भी नहीं करता है। தைரியமும் கிடையாது, அம்மாட்டையோ அப்பாட்டையோ நான் தப்பு பண்ணிட்டேன் 5 ரூபாய் எனக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. बाहर हम खड़े होके, வெளியிலேயே நான் நின்னு मैं इतना रोया, आप विश्वास नहीं करेंगे, कम से कम 1 बाल्टी भर गया होगा। அவ்வளவு அழுத நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு வாளி கண்ணீர் என் கண்ணுல இருந்து வந்திருக்கும். क्योंकि मैं दोषी नहीं था, ஏன்னா நான் குற்றம் செய்யல, ऐसा दोष लगाया गया। அப்படி என் மேல குற்றம் சுமத்துனாங்க. मैं अपने राज साइमन के यहाँ रह के मैं पढ़ रहा था। நான் ராஜ்சமன் இருக்காங்களே, राज सिम्सन, ராஜ் சிம்சன் அவருடைய வீட்டுல இருந்து தான் நான் போய் படிச்சு கொண்டிருந்தேன். अभी मेरा चाचा को क्या कहेंगे, पापा को क्या कहेंगे, माँ को क्या कहेंगे, मेरा मुंह खाला रहेगा करके मैं बहुत चिंता करके रोते रहा। என்னுடைய சித்தப்பாவுக்கு நான் என்ன சொல்லுவேனோ பதில் சொல்லி எல்லாத்தையும் நினைச்சு நான் அழுதுகிட்டே கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். इसलिए स्कूल से कोई बच्चा आके अंकल मैंने नहीं किया, ये किया, लेकिन टीचर ने मुझे पिटवाया करके कहते हैं, मैं खुद रोता हूँ, फिर बाल्टी का मेरा भी चले आता है। मैं जानता हूँ उसको क्या तकलीफ होती हो। இப்பவும் கூட யாராவது ஒரு பையன் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு அங்கிள் நான் ஒன்றும் செய்யல என்னைய அடிச்சுட்டாங்க சொல்லி சொன்னா போதும், திரும்ப நான் அதே மாதிரி அழ ஆரம்பிச்சிருவேன். सेवकाई में भी मैं कोशिश करता हूँ जितना सच्चा रहने के लिए चाहूँ। ஊழியத்திலையும் நான் எவ்வளவு உண்மையா இருக்க வேண்டுமோ அவ்வளவு உண்மையா இருக்க நான் முயற்சி எடுக்கிறேன். जब कुछ लोग दोष लगाते हैं जिसका मैं जिम्मेदार नहीं हूँ, निर्दोष हूँ, मेरे ऊपर कुछ हाथ लगा देते हैं या कुछ बतला देते हैं, मुझे बहुत दुख लगता है अभी भी। இப்பொழுதும் கூட நான் ஒன்றும் செய்யல, யாராவது என்னை சுத்தி என்ன மேல எதையாவது தப்பா சொல்லிட்டாங்கன்னா எனக்கு இப்பவும் கூட அதே வேதனை தான் இருக்கும். इसको सुलेमान ने कहा था, निर्दोष का लहू बहाने वाला हाथ। ஆகினாலே சாலமோன் நீங்க சொல்கிறான், குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை என்று. सड़ी हुई आंख, மெட்டிமையான கண், झूठ बोलने वाला जीभ, பொய் நாவு, और निर्दोष की लहू बहाने का हाथ। குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை. फिर திரும்ப 18 अनर्थ कल्पना गढ़ने वाला मन, दुरालोचனையை பிணைக்கும் இருதயம். मैं यहाँ बैठ के ये सोच सकता हूँ, நான் இங்கே உட்கார்ந்து இப்படி யோசிக்க முடியும், मैं बैठ के यहाँ सोच सकता हूँ, இப்படி நான் என்னால யோசிக்க முடியும். हम यहाँ बैठ के ये बोल रहे हैं कि मूसा ने ये किया, वो मूसा कौन सी करेगा, ऐश्वर्या राय कैसा करेगा। இவர் இங்க இருந்துகிட்டு மோசேயை குறித்து பிரசங்கம் அடின்னு பேசிட்டு இருக்கிறாரு. நான் உட்கார்ந்துகிட்டு அங்க கனவு ஐஸ்வர்யா ராயை குறித்து கனவு கண்டிட்டு இருந்தா இவருக்கு என்ன தெரியுமா? सुरेश भैया कहते हैं हाथ उठा कर आराधना करा, ऐश्वर्या राय तेरा धन्यवाद हो। சுரேஷ் அண்ணன் சொல்லும் பொழுது கைகளை உயர்த்தி ஆராதிப்போம், நான் உட்கார்ந்துகிட்டு ஐஸ்வர்யா ராய் உமக்கு நன்றி, तुम कितने सुंदरी है, நீ எவ்வளவு அழகா இருக்கிறாய், तू मिले या तेरे जैसा सुंदरी यहाँ से मिले। वहां बैठ के सोचेगा, அப்படி உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தானா उसको भी सुलेमान, क्योंकि वो 1000 आदमी से शादी किया इसलिए उसको बोला अनर्थ कल्पनाएं गढ़ने वाला मन। 1000 பேரை திருமணம் செய்தவன், அவனுக்கு அது தெரியாது. ஆகையினால அவன் சொல்றாங்க दुरासनों पिணைக்கும் இருதயம். फिर से बगल वाला का हाथ पकड़े बोलिए, திரும்ப பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்க, माफ कीजिएगा, மன்னித்து बोलिए கொள்ளுங்க, माफ कीजिएगा, மன்னிச்சிருங்க. मैं आपका चेहरा कहीं देखता हूँ, நான் உங்க முகத்தை மட்டும் தான் பார்க்க முடியுது, मन को देख नहीं पाता हूँ, உங்க இருதயத்தை பார்க்க முடியல. लेकिन दूसरा देखता है, ஆனா இன்னொருத்தர் பார்க்கறாரு.
परमेश्वर दूर से ही तुम्हारी कल्पनाओं को देखता है। தேவன் बोल दीजिए। தூர अरे சொல்லி हमको சொல்லுங்க, क्या देख रहा, आप बगल वाला का बोलो। பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் தூரத்திலிருந்து உங்களுடைய இருதயத்தை அறிந்து கொண்டிருக்கிறார். मैं आपको देख नहीं पा रहा हूं, நான் உங்களை பார்க்க முடியல, लेकिन दूर की बातों को पढ़िएगा, उस वचन को पढ़िएगा। इब्रानी இந்த வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர்களின் நிருபம் 4 अध्याय। 4ஆம் அதிகாரம். मैं जो कुछ बोलने के लिए चाहूंगा सलाह वचन से, क्योंकि मैं बीबीसी हूं। நான் வசனத்திலிருந்து தான் அதை சொல்ல போறேன். என்ன சார், நான் அந்த முதலாவது உள்ள பிபிசியா இருக்கிறேன். 13वां पद, 4 अध्याय का 13वां पद, 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். सृष्टि की कोई वस्तु उससे छिपी नहीं है, वरन जिससे हमें काम है उसकी आंखें के सामने सब वस्तुएं खुली और प्रकट है। அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். हिंदी अनुवाद में वो नहीं है, இந்தி மொழிபெயர்ப்புல அந்த கடைசி பகுதி இல்ல, ये तमिल में एक है। தமிழ்ல ஆனா ஒன்னு இருக்குது. उसी को हिसाब किताब देना पड़ेगा। அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். तमिल ट्रांसलेशन इसमें बहुत सुंदर है। தமிழ் மொழிபெயர்ப்பு இங்க ரொம்ப அருமையா இருக்குது. मैं उसको हिंदी में अनुवाद कर रहा हूं। நான் அதை ஹிந்தியில மொழிபெயர்க்கிறேன். उसके दृष्टि में कोई भी छिपी बात नहीं है, அவருடைய பார்வைக்கு மறைவான திருஷ்டி ஒன்றுமில்லை, सब कुछ उसके सामने नंगा नंगा है। சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது. उसी के लिए हमें हिसाब किताब देना पड़ेगा। அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். आपके मन की बातों को प्रचारक नहीं जानेगा, कितना महान दास भी नहीं जानेगा। உங்களுடைய மனதில் தோன்ற காரியங்களை இங்க பிரசங்கிமாரும் அணிய முடியாது, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அதை அறிய முடியாது. कभी कभी जानता है, எப்பொழுதாவது அவர்கள் அறிய முடியும். पवित्र आत्मा दिखाएगा तब जानता है, जैसा पतरस ने अननिया सफीरा के दिल की बातों को जाना। பேதுரு அனனியா சப்பீராளுடைய இருதயத்தில் தோன்ற காரியத்தை சொன்னானே, அப்பொழுதுதான் எப்பொழுதாவது அந்த பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது நாம் அறிய முடியும். इसलिए पवित्र आत्मा ही प्रकट कर सकता है, ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவர் தான் அதை வெளிப்படுத்த முடியும். मनुष्य नहीं जान सकता। மனிதன் அதை அறிய முடியாது. अभी देखेंगे இப்ப பாருங்க, नीति वचन நீதிமொழிகள் 4 का 17 फिर से रखें। बुराई नहीं 16 पद, बुराई करने के लिए दौड़ने वाले पांव, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். ओहो, शुरू किया आंख से, आंख கண்ல இருந்து ஆரம்பிச்சா கண், जीभ, நாவு, मन, मन இருதயம், और दौड़ने पांव, கால். आगे आगे 19 पद, திரும்ப பாருங்க 19வது வசனம். हिंदी में 19वां पद, लेकिन तमिल में 19वां पद। ये कितना हो गया ऊपर का? 17 और 18 में कितना हो गया? 17 18ல எவ்வளவு முடிஞ்சிருக்குது இப்போ? हेलो, आप गिनिएगा कितना हो गया है? सारे हुआ है। एक जन बोलो भैया, 5 हुआ। कैसा 5 हुआ? ओ, आप इसका मतलब गिन रहे हैं। सुलेमान ने कहा तो 6, तो भैया एक और है ना। हाँ, अभी 19वां पद, இப்பொழுது 19வது வசனம். झूठ बोलने वाला साक्षी, அபத்தம் பேசும் பொய் சாட்சி. ध्यान से कान खोल के सुनना। मैं जवानों से ही खास करके बातचीत करता हूँ। बुढ़े लोग आधा पैर कबर में रखे, आधा पैर ऊपर रखा, उनको छोड़ दो, तुम ध्यान से सुनो। வாலிபர்களுக்கு தான் நான் மெயினா பேசிட்டு இருக்கிறேன். இந்த வயதான ஆட்கள் எல்லாம் ஒரு கால கல்லறையில வச்சுட்டாங்க, அடுத்த காலில் தாங்க இருக்கிறாங்க. ஆகையினால வாலிபரோடு கூட பேசிட்டு இருக்கிறேன். सुने ना सुने उससे कोई मतलब नहीं। அவங்க जवान கேட்டான்னா கேட்காட்டினா அதை குறித்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. झूठ बोलने वाला साक्षी, அபத்தம் பேசும் பொய் சாட்சி. बगल वाला का हाथ पकड़ के बोलिए, பக்கத்தில் கரங்களை பிடித்து சொல்லுங்க,
झूठ बोल के यहाँ आके हालेलुया हालेलुया मत कहो। பொய்ய சொல்லிட்டு இங்க வந்துட்டு அல்லேலூயா அல்லேலூயா சொல்லிராதே. वहाँ बोरा बोरा भर के झूठ बोलेगा, यहाँ आके हालेलुया क्या हालेलुया हालेलुया। அங்க மூட மூடையா பொய்ய அள்ளி வீசிட்டு இங்க வந்துட்டு அல்லேலூயா என்னப்பா அது நிலைமை? शुरू में मैं जब बिहार में आया था, ஆரம்பத்துல நான் பீகாருக்கு வந்தபோது लोगों को मैंने सिखाया हालेलुया बोलो, நான் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் அல்லேலூயா சொல்லு. लेकिन बुढ़िया लोगों का तो नहीं आता था हालेलुया, हम ही लोगों को नहीं आता ठीक से। ஆனா பெரிய வயதானவங்களுக்கு எல்லாம் வர்றதே கிடையாது, நமக்கு தான் அல்லேலூயா நல்லா வரும். लेकिन बुढ़िया लोग क्या कहते हैं मालूम है? ஆனா வயசானவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? आलू गोया आलू उनको मालूम है, ஆலு பையா ஆலு நான் உங்களுக்கு தெரியும் உருளைக்கிழங்கு. इसलिए तमिल में कोई गोया कहता है ना, मुझे आलू गोया याद आता है। அதனால அல்லேலூயான்னு தமிழ்ல யாராவது சொன்னாங்க அந்த ஆலு பையா ஞாபகம் வந்துரும் எனக்கு. तो यहाँ पर तुम हालेलुया नहीं कहते हो, हालेलुया का मतलब प्राइज द लॉर्ड, அல்லேலூயான்னு சொன்னால் பிரைஸ் தி லார்ட். आलू गोया मतलब आलू भी गोया ही है। ஆலு கொய்யான்னு சொன்னால் ஆலுவும் அது கொய்யா தான். बगल वाला का हाथ पकड़िए। பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. आप आराधना के लिए जब आते हैं, நீங்க ஆராதனைக்கு வரும்போது हालेलुया कहने के लिए आते हैं या आलू गोया कहने के लिए आते हैं? அல்லேலூயா சொல்ல வர்றீங்களா இல்ல ஆலு கொய்யா சொல்ல வர்றீங்களா? बहुत लोग वहां बोरा भर के झूठ बोलेगा, यहाँ आके हालेलुया। परमेश्वर सुना ये क्यों आलू गोया कहता है? நீ அல்லேலூயா இங்க சொல்லும்போது அங்க வெளியே போய் சொல்லிட்டு வந்து ஆண்டவர் சொல்லி ஆலு கொய்யா ஏன் இப்படி சொல்லிட்டு கிடக்குறான்னு அவர் நினைப்பாரு. प्रभु सिंहासन में बैठ के बोलेगा आलू मिलता है वहां बाजार, वहां जाओ। ஆண்டவர் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு சொல்லி கொண்டிருப்பார். बाजार आदमी वहां पर बाजार பஜாருக்கு போக வேண்டிய ஆளு வாங்குறதுக்கு இங்க வந்துட்டு சொல்லிட்டு கிடக்குறீங்க. பஜாருன்னா என்னதுன்னா பேலியாளின் மகள்னு அர்த்தம். हिंदी में बाजारू का मतलब, तमिल में बेलियाளின் மகள்। ஓகே, பேலியாளின் மகள். इसलिए आराधना में आने के समय बहुत कोशिश के साथ, बहुत होशियारी के साथ आना है। ஆகையினால ஆராதனைக்கு வரும்பொழுது ரொம்ப கவனமாக வர வேண்டும். आज प्रभु भोज आने के लिए में शामिल होने के लिए आए हैं। கர்த்தருடைய பந்தியிலையும் கலந்து கொள்ள முடியாது வந்திருக்கிறோம். आप प्रभु से कहिएगा, நீங்க ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, प्रभु मैंने कई बार झूठ बोलने के द्वारा साक्षी के रूप में कितने लोगों का पैर काटा। ஆண்டவரே நான் பொய் சொல்லி எத்தனை பேரை நான் இப்படியாக அழித்து போட்டிருக்கிறேன். अभी कितना हो गया? இப்ப எவ்வளவு ஆயிடுச்சு? நம்பர் 5 और 6 ஆயிடுச்சு. ये सुलेमान अपना अनुभव से पाया, இவங்கள் எல்லாம் சுலைமான் தன்னுடைய அனுபவத்துல பெற்றவன், देखा था, அது பார்த்து அவன் கற்றுக்கொண்டவன். इसलिए अभी फिर बोली पढ़िएगा 16 पद को। இப்ப திரும்ப வாசிங்க அந்த 16 पद। 16வது வசனம். 6 वस्तुओं से यहोवा बैर रखता। 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். ये अपना अनुभव से बताया, அவன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொன்னான். लेकिन पवित्र आत्मा ने कहा, ஆனா பரிசுத்த ஆவியானவர் अरे சொன்னார், सुलेमान 7 है, ஏய் சலமான் இரு 7 காரியம் உண்டு. रुको। நில்லு. मैं एक और बात को मैं गिरना करता हूं बाबा, இன்னொரு காரியத்தை நான் வெறுக்கிறேன்ப்பா, मैं गिरना करता हूं। அதை நான் வெறுக்கிறேன். तो सुलेमान पूछता क्या बात है? என்னப்பா அதை சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேக்குறான். अभी 19वां पद को पढ़िए, இப்போ 19வது வசனத்தை வாசிங்க. सब मिलके पढ़िएगा। और 7वां पद, भाइयों के बीच में झगड़ा उत्पन्न करने वाला मनुष्य, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். इसको एक ही शब्द में कहा, चुगली करने वाला। இது ஒரே வார்த்தையில சொன்னா குறை கூறுதல். चुगली नहीं, புறம் பேசுதல். गॉसिप, इसका अंग्रेजी में कहते हैं गॉसिप। காசிப் என்று சொல்லலாம். कुछ ऐसे मजा लगता है गॉसिप करने से, मालूम है? தெரியுமா? जो बैठ रही थी ना उसका पैजामा फट गया, मालूम है? वो साइकिल में चढ़ रहा था ना, पैंट फट गया। अरे इसमें क्या मजा मिलता तुम? இத சொல்றதுனால உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது? मैं एक पास्टर को जानता हूँ, நான் ஒரு பாஸ்டரை அறிந்திருக்கிறேன். मैं एक साइकिल में था, நான் ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறேன், वो भी साइकिल में थे, அவரு சைக்கிள்ல இருந்தாரு. और हम लोग वहां पर बाजार में किताब बेच के उसको बेचने के लिए जा रहे थे। நாங்கள் பஜார்ல புக்ஸ் வச்சிருந்தோம், அதை விக்கும்படியா போயிருந்தோம். मैं थोड़ा सा आगे निकल गया, நான் சைக்கிள்ல கொஞ்சம் முன்ன முந்தி போயிட்டேன். वे बेचारा पैर लगाया था, இவர் காலை தூக்கி சைக்கிள்ல போடுறாரு, पैंट पूरा फट गया। பேண்ட் நேரிய கிழிஞ்சிச்சு.
मैं दोनों दूर तक देख रहा हूं पादरी साहब नहीं आ रहे हैं நான் கொஞ்சம் முன்ன போய் பார்க்கிறேன், போதகரை காணோம் பின்னால வந்த ஆளு. वो साइकिल का पकड़ के साइकिल में क्यों नहीं आते हो साइकिल में क्यों नहीं आते हो அவர் சைக்கிள் மேல வராம சைக்கிளை பிடிச்சிக்கிட்டே நடந்துட்டு வந்துகிட்டு मैंने सोचा இருக்கிறார். क्या हो गया आपका என்ன ஆயிட்டு உங்களுக்கு? कुछ नहीं करना ஒன்னும் செய்யக்கூடாது, அமைதியா இரு. मैं कुछ समझा नहीं நான் ஒன்னும் புரியல எனக்கு. हम लोग तो बैग भर में किताब ला गए थे अकोडी कोला का वहां बाजार में அக்கோட்டிகோலா பஜார்ல நாங்க முழு பைய நிறைய புத்தகங்களை எடுத்துட்டு போய் இருக்கிறோம். मैं सारे किताब को वहां फंसार के रख दिया அங்க எல்லா ட்ராக்ஸ் புத்தகத்தை எல்லாம் விரிச்சு நாங்க போட்டுருக்கேன். मैं हिंदी ठीक से नहीं बोल सकता था उस समय அந்த நேரத்துல ஹிந்தி எனக்கு சரியா வராது பேசுவதற்கு. उन्होंने बुलाया इसलिए मैं गया அவர் கூப்பிட்டாரு, ஆகையால நான் போயிட்டேன். मैंने सोचा तो हिंदी नहीं आता कम से कम डोएंगे तो इसलिए मैं किताब वगैरह ले गया उनको खाली हाथ आने के लिए कहा நான் நினைச்சேன் சரி எனக்கு ஹிந்தி பேச தெரியாது, அந்த புத்தகத்தையாவது சுமந்துட்டு போலாம், ஆகையால நீ அவர் வெறுங்கையை நான் வரட்டு நான் எல்லாத்தையும் சுமந்துட்டு போறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டேன் முன்னால. डालमिया नगर में ही वही हुआ நடந்தது டால்மியா நகர்ல. वहां अकोली कोला तक 4 किलोमीटर चलना है இப்பொழுது 4 கிலோமீட்டர் அக்கோடிகோலா வரைக்கும் போகணும் நடந்து. पादरी साहब 4 किलोमीटर ऐसे आ रहे हैं 4 கிலோமீட்டர் அவர் அப்படியே வந்து கொண்டிருக்கிறாரு சைக்கிளை பிடிச்சிக்கிட்டு. और उनको मैंने कहा प्रचार कीजिए நான் சொன்னேன் நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. यीशु मसीह आपसे प्यार करता किताब बेचेगा मैं नहीं जानता था क्या हो रहा எனக்கு தெரியல, அவர் கையை கால ஆட்ட மாட்டேங்கிறார், அப்படியே நின்று இயேசு உங்களை நேசிக்கிறாரு பிரசங்கம் பண்றாரு. वहां से यहाँ न्यू दिल्ली आने में हम लोगों का 4 घंटा लगा क्योंकि ऐसा चलने में 6 किलोमीटर है 4 घंटा लगा. அங்க இருந்து நியூடெல்லியார் வர்றதுக்கு ஏன்னா இப்படி நடந்து போனா எவ்வளவு நேரம் ஆகும்? 4 மணி நேரம் பிடிச்சது அங்க இருந்து வர்றதுக்கு எங்களுக்கு. इसको हम बीबीसी में सुनाएंगे இத நாங்க போய் பிபிசில போய் சொல்ல முடியுமா? हमारा पादरी का पैंट फट गया इसको मैं बीबीसी में सुनाऊंगा. இத போய் நான் பிபிசில சொல்ல முடியுமா? बगल वाला का हाथ पकड़ के बोलो பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்க. चुगली करने वाला का परमेश्वर घृणा करता இப்படி புறங்கூறுவனே புரணி பண்றவனே ஆண்டவர் வெறுக்கிறார். ओहो कुछ प्रार्थनाओं का परमेश्वर तुरंत सुनता नहीं சில ஜெபங்கள் உண்டு கர்த்தர் உடனே கேட்பது கிடையாது. बहुत दिन के बाद सुनता है अनेक நாட்களுக்கு பின்பு தான் அவர் அதை கேட்பார். तुरंत नहीं कहता ना मेरा प्रार्थना ठहरो यही है क्योंकि जब ईसा के लिए लड़की देखने के लिए एलियेसर गया था ஏனென்றால் ஈசாக்குக்கு ஒரு பெண் பார்க்க எலியேசர் போனபோது एलियेसर ने प्रार्थना किया எலியேசர் ஜெபம் பண்ணா, प्रभु मैं यहाँ बैठूंगा நான் இங்கே ஆண்டவரே அமர்ந்திருப்பேன். इस गांव से जो लड़की पानी लेने के लिए आएगी இந்த கிராமத்திலிருந்து ஒரு பெண் தண்ணீர் மொள்ள வர வேண்டும். क्योंकि कुआं बहुत गड्ढा में है கிணறு ரொம்ப ஆழத்துல இருக்கு, தண்ணி இருக்குது. मैं उससे जाके पूछूंगा पानी मेरे लिए पानी पिलाओ ஆண்டவரே நான் அவள்கிட்ட போய் கேட்பேன், எனக்கு தண்ணீர் குடிக்க கொடு, पानी पिलाओ தண்ணீர் கொடு. अगर वो कहेगी ஒருவேளை அவ இப்படி சொன்னானா, मैं केवल आपके लिए पानी पिलाऊंगी मैं आपका 10 ऊंट के लिए भी ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணீர் குடிக்க கொடுப்பேன் என்று சொல்லி அவள் சொன்னாள். वही அவளே मेरे मालिक का बेटा के लिए दुल्हन ठहरी. என்னுடைய எஜமானனுடைய மகனுக்காக மனவாட்டியாய் வருவாள். अभी 13 साल की लड़की रेबेका गड़ा लेके आ रही है. ये 13 साल के पहले लोगों का लड़ा आप लोग जानते हैं ना 13 साल में ही 12 साल तक लड़की लोग ऐसा दौड़ेंगे. 12 வயசு வரைக்கும் பொம்பளை பிள்ளைகள் அப்படி இப்படி ஓடுவாங்க. देखिए ना आप लोग लड़की लोग 12 साल तक लेकिन 13 साल होने टीनेज आ गया है. 13 साल 13 வயது டீனேஜ் ஆயிரும். कोई बोलता होगा ये अंकल के नजर से कुछ बचता नहीं है तो वहां 13 साल की लड़की टीनेजर रेबेका आ रही है. அங்கே 13 வயது நிரம்பிய டீனேஜர் ரெபெக்கா வந்து கொண்டிருக்கிறாள். अभी उसका मन में हो रहा है இப்போ இவன் மனசுல தோன்றுது, सुंदर लड़की है நல்ல அழகான பெண்ணா இருக்கிறா, और गड़ा लेके आ रही है. मैंने मांगा था पानी बहने के लिए. நான் சொன்னது போல அந்த தண்ணீர் கொடுக்க வேண்டும், குடம் எடுத்து கொண்டு வருகிறாள். यही लड़की जो है இதே பெண்ணுதான் मेरा ईसाक के लिए तैयार होगा. என்னுடைய ஈசாக்குக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருப்பாளோ. Again I want to teach a marriage lesson here. இங்கே நான் ஒரு திருமணத்தை குறித்ததான ஒரு லெசன் டீச் பண்ண போறேன். ईसाक का उम्र कितना है? ஈசாக்குடைய வயது என்ன? हेलो मालूम है? ஈசாக்கு வயது 40.
लड़की का उम्र कितना है? பெண்ணுக்கு வயது 13. शादी हो सकता है? திருமணம் என்ன முடியுமா? उन दिनों में आजकल का कम से कम 18 रखी है. சரி, இந்திய காலகட்டத்தின்படி பார்த்தா 13 வேணா 18 வைக்கலாம். अभी हमको जवाब दीजिए, शादी हो सकता है? இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ திருமணம் முடியுமா, சாத்தியமா? 22 साल का बुड्ढा है. ஏய், 22 வயது நிரம்பிய அங்க ஒரு வயதானவன். लड़की कहेगी 22 साल से हमसे बुड्ढा है. என்ன காட்டிலும் 20 வயது மூத்த ஆளு இவர், வயதான கிழவ மாதிரி. लाया इतना जाके लाया, सोना वोना पहन के लाया है मुझे. என்னை எல்லாம் கூட்டு போயிருக்கான் பாரு, எல்லா நகையெல்லாம் போட்டு என்னை கொண்டு கூட்டு போயிருக்கான் அவனை திருமணம். लेकिन जब परमेश्वर काम करता उसको पहचानने के दिल रेबेका का था. ஆனால் தேவன் கிரியை செய்யும் பொழுது அதை அறிந்து கொள்ளக்கூடிய உள்ளம் ரெபேக்காவுக்கு இருந்துச்சு. वो जाके पूछी नहीं है, அவன் போய் கேட்கவே இல்லை. मेरे लिए लड़का तो मांगते हैं तो उम्र पहले बतलाओ. முதல்ல சொல்லுப்பா, நீ பையனை கேட்கறியே அவன வயசு என்னன்னு சொல்லு. முதல்ல फोटो दिखाओ, போட்டோ காண்பிப்பா, कितना वेतन कमा रहा बतलाओ, சம்பளம் எவ்வளவுப்பா அதெல்லாம் சொல்லு. முதல்ல देखने में कैसा है, सुंदर है या चुचुंदर है? சுந்தரா சுச்சுந்தரா முதல்ல அதை சொல்லு எங்களுக்கு. इतना पूछेंगे ना लड़की लोग, आपके माँ बाप कहते हैं आपके लिए तुम्हारे लड़का देखा है, तो इतना प्रश्न नहीं पूछेंगे. உங்க பெற்றோர் உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா உனக்கு ஒரு பையன் பார்த்திருக்கேன்ப்பா, அப்ப இவ்வளவு கேள்வி நீங்க கேட்க மாட்டீங்களா? पूछेंगे, जरूर पूछ. अच्छा ना, अगर नहीं पूछते मैं आप लड़की नहीं है. நீ கேட்கலன்னு சொன்னா நீங்க பொம்பளை பிள்ளையே கிடையாது. लेकिन ईसाक भी नहीं पूछा, ஆனா ஈசாக்கும் கேட்கல, रेबेका भी नहीं पूछी मेरे जैसा. मैं रेबेकाவும் पूछा नहीं, கேட்கல. मैं पूछा नहीं, நான் கேட்கவே இல்லை, देखा भी नहीं. பார்க்கவும் இல்லை. ठीक, वो तो मैं बाइबल से ही बहुत बातों को सीखा हूँ. ठीक, अपने வேதத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். बातों को सुनिए. लड़के लोग ध्यान से सुनो. நல்ல பசங்க எல்லாம் இப்ப கேளுங்க கவனமா. ये लड़की से वो जाके दौड़ के एलियेसर पानी मांग रहा है, हमको प्यास लग रहा है, पानी पिला. இந்த பெண்ணிட்ட போய் எலியேசர் எனக்கு தாகமா இருக்குது தண்ணி குடுன்னு சொல்லி கேக்குறா. रेबेका कह रही है, ரெபேக்கா சொல்லுவா, आप भी तो यात्रा करके आए, आपका ऊंट भी तो यात्रा करके आए हैं. ஓ நீங்களும் தான் பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, உங்க ஒட்டகம் கூட பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்குது. वो बोल रही है, சொல்றாவ आपके लिए भी, உங்களுக்கும் தாரேன், 10 ऊंटों के लिए भी. 10 உங்க ஒட்டகங்களுக்கும் நான் குடிக்க கொடுக்கிறேன். एक ऊंट कितना लीटर पानी पीता मालूम है? ஒரு ஒட்டகம் எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிக்கும் தெரியுமா? हाँ? 1 लीटर. इतना हल्ला कीजिएगा, मुझे कुछ मेरा कान ऐसे ही सुनाई नहीं पड़ता है. एक जन बोलो. 4 लीटर, 4 लीटर, 40 लीटर. 40 लीटर. ठीक है, 40 लीटर पीता करके ये लोग कहाँ से सीखे? ठीक है, वो उनकी बात मानेंगे. சரி, அவங்களுடைய சத்தத்தை கேட்டுக்கலாம். இவங்க சொல்றது 40 லிட்டர்னு சொல்லியிருக்காங்க, அவங்கள கேட்டுக்கலாம். तो 10 ऊंट के लिए 400 लीटर. அப்ப 10 ஒட்டகங்களுக்கு எவ்வளவு தண்ணி? 400 லிட்டர். और पानी लेने के लिए नीचे जाना, ऊपर आना, नीचे जाना, ऊपर आना, नीचे जाना, ऊपर आना. कितने बार? தண்ணீர் மொள்ள கீழே போகணும், மேலே வரணும், கீழே போகணும், மேலே வரணும். எத்தனை திருப்பு கீழே இறங்கி வரணும்? 800 बार. 800 தடவை. मान लीजिए 1 लीटर तक नहीं है, 5 लीटर रखिए. 5 लीटर में रखिएगा, 400 लाना है. कितने बार खाना जाना है? बोलिए ना भैया, आप ही को सिखा रहा, मैं जवानों के लिए सिखा रहा हूँ. 400 चाहिए. 400 லிட்டர் தண்ணி வேணும். बर्तन 5 लीटर का कैपेसिटी का है. இப்போ குடம் பாத்தீங்க சொன்னா 5 லிட்டர் தண்ணி பிடிக்கும். कितने बार नीचे जाना है? எவ்வளவு முறை கீழே போகணும்? 80 बार नीचे जाना है, 80 முறை கீழே போயிட்டு 80 बार ऊपर आना है. 80 முறை மேலே வரணும். ये मांगा नहीं है, இவன் கேட்கல. लेकिन हम लोग क्या करेंगे? मैं अपने बारे में कहते हैं, நான் என்ன குறித்து சொல்றேனே, நம்ம आपके बारे में कहते हैं. मम्मी बोल रही है, थोड़ा कैंटीन तक जाके नमक ले आओ बेटा. नमक எப்பா लेने கொஞ்சம் के உப்பு लिए வாங்கிட்டு வாமா, கேண்டீன் வரை போயிட்டு கொஞ்சம் உப்பு வாங்கிட்டு வா. आपने साइकिल तो लिया, पैदल नहीं गए, साइकिल से. நீங்க சைக்கிள்ல போறீங்க, நடந்து கூட போகல, சைக்கிள்ல வேகமா போயிட்டு வரக்கூடிய ஆளு. मम्मी नमक. அம்மா இந்தாங்க உப்பு. अरे बेटा मैं क्या कहूँ, मिर्चा भी भूल गया बेटा. என்னம்மா செய்யறது, கொஞ்சம் மிளகா வாங்க வேண்டியிருந்ததா, அதையும் வாங்கிட்டு வந்திருக்க மறந்துட்டேன், நான் மறந்துட்டேன் சொல்றதுக்கு. एक बार नहीं कहना आता है, ஒரு முறை உனக்கு சொல்ல தெரியாதோ? मुझे खेलने के लिए समय नहीं मिलेगा. எனக்கு என்ன விளையாடுறதுக்கு நேரமே கொடுக்க மாட்டீங்களோ? ठीक है, दोबारा जा रहे हैं आप. சரி போயிட்டு வாரேன். अगर नहीं हो तो आप तो मिर्चा बिना खाना बना देंगे. ठीक है, मिर्चा के लिए जाएंगे. நீங்க போகலன்னு சொன்னா மிளகா போடாம சாப்பாடு ஆயிரும், அதனால போயிட்டான் மிளகா வாங்குறதுக்கு.
मम्मी आने के समय कह रही है, வந்த உடனே அம்மா சொல்றா, बेटा मैं सोचा था दाल डिब्बा में दाल रहेगा लेकिन दाल डिब्बा गाली है। நான் நினைச்சேன்ப்பா அங்க பாரு பருப்பு உள்ள வீட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு நான் பருப்பு டப்பா காலியா இருக்கு. एक बार जाके 1 किलो दाल लेके आना, मूंग का दाल लेके आना। ஒரு போய் அங்கே நீ அந்த பருப்பை எடுத்துட்டு வாங்கிட்டு வாமா. मूंग का दाल नहीं, मुंह में मारेंगे। மூந்தாள் இல்ல அத மூல முகத்துல அடிச்சிருவேனா. क्यों? ஏன்? 3 बार जाएंगे। 3 முறை நான் போவதா? अभी मैं लड़की लोगों से पूछूंगा कितना बार चढ़ी, अगर आप उस जगह में होते कितना बार சரி उतरेंगे? நீங்க அந்த ரெபெக்கா இடத்துல இருந்தீங்கன்னா எத்தனை முறை ஏறி இறங்கி இருப்பீங்க? बोलिए சொல்லுங்க. बोलिए ना भाई, आप लड़का तो देख लिए हैं, हम कल लड़का देखेंगे तो। बट रेबेका 13 साल के होने के बाद भी 80 बार नीचे गई ऊपर आई, नीचे गई ऊपर आई। एलियेजर देखते रहेगा, बाबा यही हमारा साहब का लड़का के लिए यही है, क्योंकि हमारा साहब के पास तो बहुत ऊंट है। ஓ எலியேசர் பார்க்கறா, மேல கீழே இறங்கி ஏறத பார்த்துட்டு இருக்கிறான். அவன் பார்த்துட்டான், என்னுடைய எஜமான இடத்துல எவ்வளவோ ஒட்டகங்கள் உண்டு, இவதான் சரியானது பெண்ணா இருக்க கூடும். I always admire Rebecca நான் எப்பொழுதுமே ரெபெக்காவை நான் போற்றுவதுண்டு. for this act. इस काम के चलते She is a girl who is willing to go any mile, not second mile, any mile. दूसरा मील नहीं, कितने भी दूर जाए, कितने भी मील जाने के लिए तैयार, तो जाने के लिए तैयार रही. वो मांगे बिना मदद करने के लिए तैयार है। கேட்காமலேயே இவள் உதவுவதற்கு செய்வதற்கு முன் வருகிறாள். कितने बार भी मेहनत करना तैयार है। எவ்வளவு முறை உழைத்து பாடுபட வேண்டுமோ ஆயத்தமாய் இருக்கிறாள். 160 बार गई है नीचे, 107 முறை அவள் கீழே போனாள். 60 முறை 160 முறை. प्रभु सहायता करने पाए। கர்த்தர் உதவி செய்வாராக. आदमी का नहीं जानती है, புருஷனை அவள் அறியவில்லை, யாரும் தெரியாது. इन एलियेजर को नहीं जानती है। இது எலியேசரை அவனுக்கு தெரியாது. वो அவளுக்கு क्या आया है, क्यों आया है मालूम नहीं। இவர் ஏன் வந்திருக்கிறார், எதுக்கு வந்திருக்கிறார், இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. अपने लिए पानी मांगा, தனக்காத்தான் எலியேசர் கேட்டான் தண்ணீர். पूछ नहीं कहां से आए हैं, எங்கே இருந்து வந்திருக்கிறார் சொல்லி கேட்கவே இல்லை. किस काम के लिए आए हैं, எந்த வேலைக்காக வந்திருக்கீங்க கேட்கல. क्या हमारा कुटुंबी है कि नहीं, कुछ ही नहीं। எங்க குடும்பத்தாரா நீங்க கேட்கவே இல்லை. அவன் मेरे जात के हैं, पूछे नहीं। ஏன் ஜாதியாரா என்று சொல்லி கேட்கவே இல்லை. एक अनजान आदमी ஒரு அறியாத மனுஷன் कुआं के किनारे बैठा है। கிணறுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. हम लोग कहते हम यीशु मसीह का ग्रहण किए हैं। நாம சொல்றது என்ன, இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். प्रभु ने कहा है हम अपने से जैसा प्यार करते हैं वैसे ही पड़ोसी से प्रार्थना प्यार करने के लिए हमें सिखाया। यीशु मसीह के चेले हैं। நாம் இயேசுவுடைய சீடராக இருக்கிறோம். நம்மை நாமே நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அவரு. जिसका नाम पता नहीं जानते उसका कैसा मदद करेंगे। யாருக்கு யாருன்னு தெரியாது, அட்ரஸ் தெரியாது, அவருக்கு போய் நான் எப்படி உதவி செய்வது? उससे कोई हमारे लिए काम मिले अगर बदली मिलेगा तब ना कुछ करेंगे। அவர் ஏதாவது எனக்கு தருவாரா, அப்பதானே நான் செய்ய முடியும். ये दुनिया है, இது உலகம், ये दुनिया है, இது उலகத்தான், सुनिए दुनिया है, இது உலகமே. लेकिन प्रभु पूछता है ஆனா ஆண்டவர் கேட்கிறார், अगर तुम ऐसे बिहेव करोगे, ऐसे बिहेव करोगे, ஒருவேளை நீ இப்படி செய்தால் तुम में और दुनिया के लोगों में क्या फर्क है, पढ़िएगा। உனக்கும் உலகத்தானுக்கும் இடையில என்ன வித்தியாசம் உண்டு? मेरे साथ खोलिएगा, என்னோடு கூட திறவுங்கள். मत्ती रचित सुसमाचार, மத்தேயு எழுதின சுவிசேஷம். यीशु के वचन से हम देखेंगे। இயேசுவுடைய வசனத்திலிருந்தே நாம் பார்க்கலாம். प्रभु इस बात को वहां कहता है, அங்கே ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். पहाड़ी उपदेश में इसको कहता है। மலை பிரசங்கத்தில் இயேசு சொல்லுகிறார். पढ़िएगा 12वां पद, पहले 7 का 12 पढ़िएगा। முதலாவது 7ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். पहले 7वां अध्याय का 12 पद का पहले पढ़िएगा। முதலாவது 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். क्या लिखा है? इस कारण, मैं पढ़ने जा रहा हूं लेकिन पहले पढ़ लेंगे। इस कारण जो कुछ तुम चाहते हो कि मनुष्य तुम्हारे साथ करें, तुम भी उनके साथ वैसे ही करो। ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். वहां रुका नहीं है यीशु, அங்கே இயேசு நின்று விடாமல், क्योंकि मैं हमेशा बोलता हूं जहां क्योंकि आता रुको, देखो। ஏனென்றால் व्यवस्था और भविष्यद्वक्ताओं की शिक्षा यही है। இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். इस वचन पे तोड़ ध्यान देंगे।
इस वचन पर थोड़ा ध्यान देंगे। இந்த வசனத்துல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தலாமா? मैं फिर पढ़ रहा हूं। திரும்ப நான் வாசிக்கிறேன். जो कुछ तुम चाहते हो कि मनुष्य तुम्हारे साथ करें, तुम भी उनके साथ वैसे ही करो। ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். क्योंकि ஏனென்றால் व्यवस्था और भविष्यद्वक्ताओं की ये शिक्षा यही है। இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களுமாம். अभी खोलिएगा இப்ப பாருங்க 5वां अध्याय 5ஆம் அதிகாரம் और 46 पद 46வது வசனம் और 46 और 47 और 48 46 47 48 வசனங்கள். फिर एक क्योंकि आया है। திரும்ப அங்க ஒரு ஏனென்றால் என்று வந்திருக்கிறது. क्योंकि ஏனென்றால் यदि तुम अपने प्रेम रखने वालों हो ही प्रेम रखोगे तो तुम्हारे लिए क्या फल होगा? உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? क्या मौसूल लेने वाला भी चुंगी लेने वाला भी ऐसे ही नहीं करते? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? 47वां पद 47 यदि तुम केवल अपने भाइयों को ही नमस्कार करोगे तो कौन सा बड़ा काम करते हो? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? रास्ता में जाने वाला कोई भी हो उसको कैसे हैं इसे कहने में क्या तकलीफ होती है आपको? வழியில போற யாரா இருந்தாலும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? हमारे में से हमारा खाता में ही कुछ लोग हैं। நம்முடைய வளாகத்திலேயே சிலர் இருக்கிறாங்க. अगर मैं जाऊंगा वे आएंगे सामने, நான் போயிட்டு இருக்கிறேன், அவங்க முன்ன வந்து வராங்கன்னு சொன்னா तुरंत मोबाइल हाथ में ले लेंगे, உடனே மொபைல போனை கையில எடுத்துருவாங்க. मुझको नहीं देखने के लिए चाहते सीधा बोलो भैया आपको देखना चाहते हैं ना मोड़ देते हैं। இப்ப என்ன பார்க்க விரும்பலன்னு சொன்னா நேரியா சொல்லிரு, நான் திரும்பிடுறேன். ஏன்? बगल वाला का हाथ पकड़े बोलो பக்கத்துல கரல் இப்படி சொல்லுங்க, आपके बारे में नहीं कहा जा रहा। உங்களை குறித்து இங்க சொல்லப்படல. अरे एक मुस्कुरान देने से, ठीक है आप उनका नाम नहीं जानते होंगे कुछ भी है, एक मुस्कुरान तो आपके लिए उसके लिए पैसा चाहिए आपको मुस्कुरान के लिए। புன்சிரிப்பு ஆள் பேர் தருதோ அடையாளம் தருதோ, நீங்க புன்சிரிப்பு சிரிக்கிறதுல என்ன பணம் கொடுத்தா செய்ய போறீங்க? किसी किसी को तो परमेश्वर ने ध्यान तो दिया है ना, परमेश्वर பல்லு கொடுத்திருக்கிறார்ல. ठीक है 32 नहीं है 4 गिर गया है तो कम को 28 तो है। அப்பா 32 இருந்துச்சுப்பா, 4 கீழே விழுந்துட்டு 28 இருக்குல்ல பல்லு காண்பி. अरे ये गांव वाला आता समझ लीजिए। சரி, ஒரு கிராமத்துல இருந்து ஒரு ஆள் வந்திருக்கான் உள்ள, आप नहीं जानते हैं, நீங்க அவரை தெரியாது, உங்க वो யாரு इस तरफ क्यों जा रहा जानते नहीं, எங்க போறாரு என்ன ஒண்ணுமே தெரியாது. आप मेरे साथ चलिएगा, कोई भी आता कैसा क्या हाल है, क्या हाल है, क्या हमको कम हो गया, मेरा वजन का आधा कम हो गया, எப்படி இருக்கீங்க, யாரு வந்தாலும் யாரு முன்ன போனாலும் எப்படி இருக்கீங்க, என்ன அதுல சொன்னதுனால என்ன இடையில கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டேனா? हमारे हाथ में तो हर एक साल हम लोग 10-15 बच्चों को तो डेडिकेट करते हैं। நம்ம ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சபட்சம் 10 பிள்ளைகளை நம்ம அர்ப்பணிக்கிறோம், அங்க டெடிகேட் பண்றோம். हमारा हाथ में तो बच्चे होते रहते हैं, நம்முடைய கேம்பஸ்ல பிள்ளைங்க பிறந்துகிட்டே தான் இருக்காங்க. इसलिए किसका बच्चा किसका है मुझे मालूम नहीं। ஆகையால யாருடைய பிள்ளை இவனு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. वो बच्चा आते समय बोलता कहाँ जाते हो, அந்த பிள்ளை வரும்போது சொல்லுவேன் எங்கப்பா போயிட்டு இருக்க, मैं हाथ पकड़ के कभी कभी पूछता हूँ कहाँ जाते हो, நான் கையை பிடிச்சு கேட்பேன் எங்கப்பா போயிட்டு இருக்க, बड़े अंकल मैं दुकान से आ रहा हूँ चॉकलेट खा के जा रहा हूँ, बोलते हैं हमको अच्छा लगता है। அவன் எதையாவது அவன் லாங்குவேஜ்ல சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிக்கும். क्या मेरा आधा इंच कट गया, என்ன நான் உயரத்துல 1/2 இன்ச் கட்ட குறைஞ்சிட்டனோ? मैं कहीं बाहर का दुनिया का नहीं बोल रहा हूँ, इसी चर्च को ही नहीं बोल रहा हूँ, इसके ना मुझे बोलने के लिए सुरेश पास्टर ने मुझे मदद किया। சுரேஷ் பாஸ்டர் இந்த சர்ச்சுக்கு தானே சொல்லுவதற்கு உதவி செஞ்சிருக்காரு, வேற எங்கேயும் வெளியில உள்ள உலகத்தானுக்கு சொல்லல, நமக்கு தான் உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ये the practical life, we are not many times practical Christians, we work together, live together, eat together and we say hallelujah महिमा तेरी ही हो, इनका नहीं होने पाए हैं। इनको कोई तारीफ नहीं करने पाए, महिमा तेरी हो। This is the way we worship the Lord many times. कई बार इसी प्रकार हम आराधना करते हैं परमेश्वर की. ठीक है, इसका प्रभु कहता है இதைத்தாங்க ஆண்டவர் சொல்றாரு, भाइयों के बीच में, उस वचन को फिर से लगाइए, திரும்ப அந்த வசனத்தை பார்க்கலாமா? नीति वचन से நீதிமொழிகள் 6வது அதிகாரம்
भाइयों के बीच में झगड़ा उत्पन्न करने वाला मनुष्य। சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். आज प्रभु बोझ के लिए आप तैयार होके आएंगे होंगे। இன்றைக்கு கர்த்தருடைய பந்திக்காக ஆயத்தப்பட்டு நீங்க வந்திருப்பீங்க. थैंक यू, ரொம்ப நன்றி உங்களுக்கு. थैंक यू। நன்றி. लेकिन इन वचनों के सामने आपको खड़ा करके थोड़ा जांचने की आवश्यकता है। ஆனா இந்த வசனங்களுக்கு முன்பதாக உங்களே நிறுத்தி கொஞ்சம் உங்களை சோதித்தறிய அவசியம் உண்டு. कुछ लोगों की गासिप के चलते சிலருடைய அந்த காசிப்பினால हमारी एकता टूटने का संभावना है। நமக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமை ஒருமைப்பாடு உடைய வாய்ப்பு உண்டு. इसलिए ஆகையால் यूसुफ अपना बाप को अपना भाइयों की त्रुटियों को सुनाया। யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருக்கு தன்னுடைய சகோதரனுடைய தீமைகளை சொல்லி வந்தான். वो चुगली नहीं है, அது புறங்கூறுதல் அல்ல, इट इज नॉट गॉसिप। அது காசிப் அல்ல. क्यों किया है? हमारा परिवार का नाम बदनाम नहीं होना। நம்முடைய குடும்பத்தார்களுடைய யாருக்கும் கெட்ட பெயர் வந்துடக்கூடாது. भैया लोग बहुत सीनियर है यहाँ, இங்கே பெரியவங்க எல்லாம் சீனியரா இருக்கிறாங்க. मैं यहाँ जूनियर हूँ। நான் இங்கே ஜூனியரா இருக்கிறேன். इस खाता में 20-25 साल रहने वाला है। 20-25 ஆண்டுகள் இந்த வளாகத்துல இருக்கக்கூடியவங்க. मैं अभी आया हुआ आदमी हूँ, நான் இப்ப வந்திருக்கிற மனுஷன் தானே. इसलिए शायद मैं इनकी बातों का समझता नहीं हूँगा। ஒருவேளை நான் இவருடைய காரியங்களை புரியாமல் இருக்கலாம். इसलिए एक जन जो रखा गया उनसे बांटेंगे। ये गॉसिप नहीं है परंतु इंफॉर्मेशन है, एग्जैक्टली लाइक जोसेफ डिड। எப்படி ஜோசப் செய்தானோ ஆகையினாலே அவருக்காக வைக்கப்பட்டிருக்க நியமிக்கப்பட்ட ஒருவரிடத்துல போய் அவர் அதை ஷேர் பண்ணுவார்கள். एक और बात को भी मैं कहने के लिए चाहता हूँ। இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். मैं समुद्र के तट में तूतुकुड़ी में पालन पोषण किया हुआ आदमी। நான் கடற்கரை பகுதியிலே தூத்துக்குடி பகுதியிலே நான் வளர்க்கப்பட்ட ஒரு மனுஷன். मैं बाहर जाता हूँ या कहीं साउथ में जाता हूँ, लोग पूछते हैं भैया आपके लिए बहुत प्यार का खाना क्या। நான் வெளியே போகும்போது ஜனங்கள் கேட்பாங்க, அண்ணே நீங்க ரொம்ப விருப்பப்படுற நேசிக்கிற சாப்பாடு என்ன? मैं कहता हूँ इतना कहता हूँ। நான் சொல்லுவேன் இவ்வளவு சாப்பிடுவேன். नागरकोइल जाने से मैं कहता हूँ वहाँ का फेमस अवियल। நாகர்கோவில் போகும்போது அங்க உள்ள ஃபேமஸ் அவியல். नहीं वो तो वेजिटेरियन ना हुआ, हम लोग नॉन वेजिटेरियन खिलाए। அவங்க சொல்லுவாங்க என்ன நீங்க அவியல்னு சொல்லிட்டீங்க, வெஜிடேரியன்ல அது நாங்க நான் வெஜிடேரியன் உங்களுக்கு சாப்பாடு போடுவோம். मैं कहा अगर ज़्यादा हो एक मछली पीस को फ्राई करके दे दीजिए। நான் சொல்லுவேன் ரொம்ப அப்படி சொன்னீங்கன்னு சொன்னா ஒரு மீன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை எனக்கு கொடுத்துருங்க. क्यों मैं फिश को पसंद करता हूँ? ஏன் அந்த ஃபிஷ்ஷை நான் விரும்புறேன் தெரியுமா? समुद्र के किनारे वाला फिश का तो मेरा जीव का के टेस्ट पा लिया है। நான் கடற்கரை பகுதியில் இருக்கிற ஆளு அந்த மீனை சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கு அதனுடைய டேஸ்ட்டை வாங்கிடுச்சு. नागरकोइल में रहने वालों को अवियल पसंद है। நாகர்கோவில் இருக்கிறவங்களுக்கு அவியல் பிடிக்கும். या नहीं हो कि अदरक को पिसा के उसको पूरा अच्छा से फ्राई करके उसको रखेंगे, वो पहचान का काम करता करके। अगर नागरकोइल के घर में जाइएगा जरूर वो अदरक का चटनी रहेगा। இன்னும் அந்த இஞ்சின்னு சொல்லுவோம்ல, இஞ்சி சட்னி சொல்லுவோம் இல்லையா, அது அங்க நார்மல் சீட்ல போனீங்கன்னு சொன்னா அது டைஜஷனுக்கு உதவி செய்யும். ஆகையினால அந்த சட்னி வச்சிருப்பாங்க. சென்னை में जाइएगा बिरयानी 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 बिरयानी। சென்னையில போனீங்கன்னு சொன்னா எங்க பார்த்தாலும் பிரியாணி பிரியாணி பிரியாணின்னு இருக்கும். साधारण वेजिटेरियन खिलाएगा पेट छट जाता है, बिरयानी खिलाएगा स्टेपनी भी खुल जाता है। சாதாரணமான சாப்பாடு போட்டீங்கன்னு சொன்னா வயிறெல்லாம் ஒட்டி போயிடும். ஆனா பிரியாணின்னு சொன்னீங்கன்னா ஸ்டெப்னி இருக்கு பாருங்க, அதுவும் பிரிஞ்சு பெருசாகி நிற்கும். जगह जगह में ये जीभ ही इतना काम करता है। எல்லா இடத்துலயும் இந்த நாக்கு இருக்குதே, இந்த நாக்கு தான் எல்லா வேலையும் செய்யுது. यहाँ जो टेस्ट है यहाँ नहीं सुनाई पड़ेगा, इतनी ही दूर का इतनी दूर इतना काम करता है। இங்க உள்ள டேஸ்ட் இங்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, அதோட நிக்குது. ஆனா இவ்வளவு தூரம் தான், அதுக்கு இருக்கிற பெயரை பாருங்க. परमेश्वर ने टेस्ट बड को इधर ही रखा, इतने ही दूर। தேவனாய கர்த்தர் இந்த டேஸ்ட் பட் இருக்குதே இவ்வளவு தூரத்துக்கு தான் வச்சிருக்காரு கர்த்தர். इधर नहीं रखा। இங்க தொண்டை பகுதியில் இந்த டேஸ்ட் பட்ஸ் கிடையாது. मालूम है ना? உங்களுக்கு தெரியும் இல்லையா? इधर चले जाने के बाद இங்க வந்த பிறகு मीठा खट्टा सब इधर है। அங்க இருக்கிற இனிப்போ உரைப்போ புளிப்போ எல்லாம் இதோட முடிஞ்சு போச்சு. बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது, मैं तूतुकुड़ी के रहने का चलते मुझे मछली पसंद है। நான் தூத்துக்குடியில இருப்பதனால எனக்கு மீன் பிடிக்கும். यिर्मयाह से परमेश्वर क्या कहा था थोड़ा देखेंगे। எரேமியாத்துல கர்த்தர் சொன்ன காரியத்தை கொஞ்சம் பார்க்கலாமா? 13वां अध्याय, यिर्मयाह 13वां अध्याय எரேமியா 13வது அதிகாரம் 23वां पद। 23வது வசனம்.
हफ्सी अपना चमड़ा या चीता अपने धब्बे बदल सकता है? எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? मैं फिर पढ़ रहा हूं, திரும்ப நான் வாசிக்கிறேன். अंग्रेजी में इसको थोड़ा देखेंगे भैया तब अच्छा लगेगा. ஆங்கிலத்துல கொஞ்சம் பாப்போமே, அது நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. Can an Ethiopian change his skin or a leopard its spots? எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? बच्चे आप लोगों के लिए मैं अंग्रेजी लगाया हूं, நீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டா பிள்ளைகளை உங்களுக்காக நான் ஆங்கிலத்துல போட்டிருக்கேன். हिंदी शब्द आपको समझ में नहीं आया होगा. ஏன்னா உங்களுக்கு அது இந்தி வார்த்தைகள் சரியா புரியாம இருக்கலாம். एथियोपियन का रंग क्या है? எத்தியோப்பியனுடைய நிறம் என்ன? काला है. அவன் கருப்பா இருப்பான். और लेपर्ड, लेपर्ड का क्या चमड़ा है? லெப்பர்டு தோல் நிறம் என்ன? धब्बा. அது எப்படி இருக்கும்? அதுல ஸ்பாட்ஸ் இருக்கும், புள்ளிகள் இருக்கும். चेंज कर सकते हैं आप? அதை மாற்ற முடியுமா நீங்க? फिर मैं एक प्रश्न पूछता हूं आपसे, திரும்ப ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். आपके आंख में जो काला है ना, ये चेंज कर सकते हैं? உங்க கண்ணுல ஒரு கருப்பு இருக்குதே, கருப்பு விழி, அதை நீங்க மாற்ற முடியுமா? इसलिए विदेश में जाइएगा, वहां पर स्कैनिंग करने के लिए आंख को ये स्कैन करता है. ஆகையினால வெளிநாட்டுக்கு போனீங்க சொன்னா ஸ்கேன் பண்ணுவதற்கு கண்ணை தான் அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. आपका हाथ में जो लाइन, उंगली में जो लाइन है, इसको आप चेंज कर सकते हैं? நீங்க அந்த விரல்ல ரேகை இருக்கிறதே, அதை இது மாற்ற முடியுமா? इसलिए हमारा ऑफिस में फिंगर आइडेंटिफिकेशन, ஆகையினால ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபிங்கர் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. वो रीड करता है, அது வாசிக்கும். क्योंकि मेरे लिए जो रंग उसका रेखा है वो आपके लिए नहीं है. ஏன்னா எனக்கு இருக்கிற அந்த கை ரேகை இருக்கிற அது உங்களுக்கு கிடையாது. दुनिया में कितने लोग हैं? உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க? 800 करोड़ लोग हैं, अलग अलग है. 800 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள், வேறு வேறு வித்தியாசமானவர்கள். What a God we have. हमारा परमेश्वर कितना महान परमेश्वर है. वो खुद कहता है, அவரே சொல்லுகிறார். क्या एथियोपिया का आदमी अपना चमड़ा चेंज कर सकता है? எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியுமா? मेरा बेटा बाबू कल आया था என்னுடைய घर, மகன் பாபு நேற்றுக்கு வந்தான். और उसका चेहरा काला काला हो गया था. அங்க முகம் எல்லாம் முழுவதும் கருப்பா இருந்துச்சு, கருப்பாயிடுச்சு. मैंने पूछा क्या धूप में ज्यादा वहाँ कैफेटेरिया में काम करना पड़ता है बेटा? நான் சொன்னேன் கஃபெட்டேரியா இருக்கிறதே அதுல ரொம்ப வெயில்ல ரொம்ப வேலை செய்ய வேண்டியிருக்காப்பா. उसने कहा पापा मैंने एक क्रीम लगाया, वो क्रीम के चलते काला हो गया. அவன் சொன்னா அப்பா நான் ஒரு கிரீம் போட்ட பாருங்க, அந்த கிரீம்னால ஃபுல்லா கருப்பாயிடுச்சு. मेरा ओरिजिनल रंग को यहाँ किसी ने नहीं देखा. என்னுடைய ஒரிஜினல் ரங்கை இங்க யாருமே பார்க்கல கலர். मेरा ओरिजिनल रंग देखना है, मुझे कपड़ा खोलना पड़ेगा. என்னுடைய ஒரிஜினल கலரை பார்க்கணும்னு சொன்னா என்னுடைய ஆடை காட்ட வேண்டியிருக்கு திறந்து. दिस वॉज माई ओरिजिनल. यहाँ यहाँ ये भीतर है, मैं छिपा कर रखा हूँ. நான் உள்ள மறைச்சு வச்சிருக்கிறேன், அதுதான் என்னுடைய ஒரிஜினல் கலர் இங்க முகத்துல இருந்துச்சு. लेकिन मैंने सोचा स्टेज पर जा रहे हैं, कुछ फेयर एंड लवली लगाएंगे. ஆனா நான் நினைச்ச ஸ்டேஜுக்கு போற கொஞ்சம் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுட்டு போவோமே. लेकिन और काला होते गया. मैंने अपने बेटी जाय से पूछा, ஆனா இன்னும் கருப்பாயிட்டே இருந்தேன். என்னுடைய மகள் ஜாயிட்ட கேட்டேன், बेटी तुम्हारा पापा अभी कैमरा के लायक नहीं रह गया, काला काला हो रहा है. உன்னுடைய அப்பா இப்பொழுது கேமராவுக்கு சரியான ஃபிட்டான ஆளு கிடையாது, கருப்பாயிட்டே இருக்கிறாருமா. क्योंकि वो मेरा ये रंग का देखी है. ஏனென்றால் அவள் என்னுடைய இந்த கலரை பார்த்திருக்கிறா. पापा आपने फेयर एंड लवली लगाया ना, लवली कलर हो गया है. அப்பா நீங்க ஃபேர் அண்ட் லவ்லியே போட்டீங்களா, அதனால லவ்லி கலர் ஆயிடுச்சு. बगल वाला का लड़की लो, बगल वाला को बोलो क्रीम लगाओ, लगाओ लगाओ. லகாவ் கிரீம் போடு போடு கிரீம் போடு சொல்லுங்க. कुछ खराबे होगा, पूरा अच्छा नहीं होगा. அது மோசமா தான் ஆயிட்டு இருக்கும், ஒன்றும் நல்லா ஆகாது. कुछ लड़की, मैं किसी में घर में जाता हूँ, कभी कभी उनको जांचने के लिए काम करता हूँ. நான் யாராவது ஒரு வீட்டுக்கு போறேன்னு சொன்னா அவங்கள அப்படி சோதித்து அறியணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்வேன். आपका बाथरूम का 1 मिनट के लिए मैं इस्तेमाल कर सकूंगा. உங்க பாத்ரூமை ஒரு நிமிடம் நான் போய் பயன்படுத்தலாமா? मुझे जरूरत नहीं है, लेकिन मैं उनको जांचने के लिए जाऊंगा. आपके घर में आऊंगा तो शायद मैं कर सकता हूँ. எனக்கு தேவை இருக்காது, ஆனாலும் உங்க வீட்டுக்கு வந்தாலும் கூட நான் அந்த பாத்ரூம் போயிட்டு வரட்டான்னு சொல்லி சொல்ல முடியும். कोई कोई क्या करता है ना, சிலர் நினைச்சுவாங்க தெரியுமா, ठहरिए भैया, அண்ணே கொஞ்சம் இருங்க வேண்டாம். कभी कभी मेरा ब्लडर पूरा है, சில நேரத்தில் என்னுடைய பிளாடர் ஃபுல்லா இருக்கும். वो बोलेंगे ठहरिए भैया मैं तैयार करता हूँ. அவங்க சொல்றாங்க, அண்ணே கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க, அவங்க நிறுத்திடுவாங்க. நீ 15 मिनट तक बहन का पता ही नहीं चला, 15 நிமிஷம் போன ஆளு சகோதரி என்ன ஆனானே தெரியல. क्योंकि उसके पहले वहां जाइए, ये क्रीम वो क्रीम वो क्रीम रहेगा, ये सब कोटा ये आदमी एकदम मंच में बोल देगा.
ஏன்னா அதுக்கு முன்னால போனோம்னா அந்த கிரீம் இந்த கிரீம் சொல்லி அடிக்க வச்சிருப்பாங்க. இந்த மனுஷன் உள்ள வந்துட்டு போய் மேடல போய் அடிச்சு விட்டுருவாரு, இந்த கிரீம் எல்லாம் போடுறாங்கன்னு சொல்லி. आप ही कभी बात कर रहा हूं, आप भी ऐसे ही करते हैं मालूम। நீங்க அப்படியே வச்சிருப்பீங்க, உங்க கதையை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். लेकिन एथियोपियन कैन नॉट चेंज हिज स्किन। ஆனா எத்தியோப்பியன் தன்னுடைய தோலின் நிறத்தை மாற்ற முடியாது. हम जहां से जन्म लिए हैं वहां का गुण थोड़ा सटे रहेगा। எங்கே நம்ம பிறந்தோமோ அங்க உள்ள குணம் கொஞ்சம் நம்மகிட்ட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். अगर दक्षिण वाला से बोलिएगा उसका गोल्ड से इतना प्यार है ना, 1.5 किलो 2 किलो 4 किलो अगर सोना चाहिए कन्याकुमारी जाइए। தென்னிந்தியாவில் உள்ளவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க தங்கத்தை குறித்து பேசினாலே இன்னும் கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னு சொன்னா 2 கிலோ 3 கிலோன்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தில் போட்டிருப்பாங்க. और गुजरात में जाइएगा इधर फूल लगाएगा इधर फूल लगाया जाएगा इधर इधर क्या करते हैं पता नहीं, लड़की लोग जानते हैं। குஜராத்துக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க பெண்களை பார்த்தீங்கன்னா இங்க போட்டிருப்பாங்க, இங்க பூல் இங்க 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 எல்லாம் தொங்க போட்டிருப்பாங்க. बॉम्बे में जाइएगा वहाँ एक कल्चर है। பாம்பேக்கு போனா அங்க ஒரு கல்ச்சர் இருக்கும். वैसे ही जन्म स्थान का गुण हम लोग में सटा हुआ है। ஆகையினால பிறப்பிடம் இருக்கிறதே அதனுடைய குணங்கள் நம்மோடு கூட ஒட்டிக்கிட்டு இருக்கும். प्रभु चाहता एक आदमी को इस्तेमाल करने के पहले, தேவனாய கர்த்தர் விரும்பினார் ஒரு மனிதனை பயன்படுத்துவதற்கு முன்பதாக. बोलिएगा मेरे साथ, என்னோடு கூட திறவுங்கள். उत्पत्ति 32वां अध्याय ஆதியாகமம் 32 28 पद। 28வது வசனம். अभी याकूब परमेश्वर से लड़ रहा है। இப்பொழுது யாக்கோபு தேவனோடு கூட யுத்தம் போராடி கொண்டிருக்கிறான். परमेश्वर पूछता है கர்த்தர் கேட்கிறார், तेरा नाम क्या है? உன் பேர் என்ன? उसने कहा याकूब। அவர் சொன்னார் யாக்கோபு என்று. उसने कहा, அப்பொழுது கர்த்தர் मतलब परमेश्वर ने कहा கர்த்தர் சொன்னார், तेरा नाम अब याकूब नहीं है உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் परंतु इजराइल होगा। இஸ்ரவேல் எனப்படும். क्योंकि ஏனென்றால் तू परमेश्वर से और मनुष्यों से भी युद्ध करके प्रबल हो गया। यू आर अ विनर। தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே, யூ ஆர் த வின்னர். लिसन, सुनिए, when you go to the presence of God, जब आप परमेश्वर की उपस्थिति में जाएंगे, अब अकेले उनके साथ रहेंगे, தன்னந்தனியாய் அவரோடு கூட இருப்பீர்களா? आपको वो जयवंत से भी बढ़कर जयवंत बनाता है உங்களை ஜெயத்துக்கு மேலே ஜெயம் கொள்வர்களாய் மாற்றுவார். और वो कहता है அவர் சொல்லுகிறார், तुम्हारा पुराना गुट चला गया। உன்னுடைய பழைய குணங்கள் எல்லாம் போய்விட்டன. 32 अध्याय में तुम अपना भाई से डरता है ना, 32வது அதிகாரத்துல உன்னுடைய சகோதரனை கண்டு பயந்தா இல்லவா? तुम्हारा बड़ा भाई से डरा है ना, உன்னுடைய அண்ணனை பார்த்து பயந்தல்ல? उसका हटा दिया। அதை நான் எடுத்துட்டேன். अपने जीविका के बारे में डर रहा था ना, உன்னுடைய வாழ்க்கை குறித்து பயந்து போயிருந்தல்லவா? अपने ससुर के बारे में तुम डर रहा था ना, உன்னுடைய மாமனாரை பார்த்து பயந்திருந்தல்ல? क्योंकि वो तुम्हारे ऊपर झूठे का कुछ बातों को लगा रहा था ना, ஏன்னா பொய்யா ஓ மேல சிலட்ட சுமத்திட்டு இருந்தார்ல அவரு, उससे डर रहा था ना, அவரை பார்த்து பயந்துட்டு இருந்தல்ல? इसलिए ने डर के मारे चले आया। அதனால பயந்து நீங்க வந்த நீ. अब ऐसा नहीं, இப்போ அப்படி இருக்க மாட்டேன். तुम्हारा नाम इजराइल रहेगा। உன் பேர் இஸ்ரவேலாய் மாறுகிறது. क्योंकि ஏனென்றால் तुमने परमेश्वर से और मनुष्यों से भी युद्ध करके प्रबल हुआ है। தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. अभी याकूब का नाम क्या हुआ? இப்போ யாக்கோபின் பெயர் என்னவாயிடுச்சு? इजराइल। पढ़िएगा, आगे पढ़िएगा, தொடர்ந்து வாசிங்க. 29 30 33 29 30. मैं याकूब ने कहा, मैं विनती करता हूं मुझे अपना नाम बताओ। उसने कहा तू मेरा नाम क्यों पूछता है? अब उसने उसको वही आशीर्वाद दिया, पहले नाम बदला आशीर्वाद दिया। முதலாவது பேரை மாத்தினாரு, திரும்ப ஆசீர்வதிக்கிறாரு. अभी 30वां पद। இப்போ 30வது வசனம். तब याकूब ने ये कहकर उस स्थान का नाम फेनिएल रखा, परमेश्वर को आमने सामने देखने पर भी मेरा प्राण बच गया है। அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். याकूब का अनुभव देखिए, आमने सामने देखा है। யாக்கோபுடைய அனுபவத்தை பாருங்கள், தேவனை முகமுகமாய் கண்டான். He had a vision, such a close vision with God. वो ऐसा दर्शन पाया कि परमेश्वर के बहुत ही सामने सामने सामने. पहले नाम बदला, முதலாவது பெயர் மாற்றப்பட்டது, फिर दर्शन मिला திரும்ப அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. और आगे 31 पद। 31வது வசனம்.
पेनियल के पास से चलते चलते सूर्य उदय हो गया और वो जांग से लंगड़ाने लगा क्योंकि परमेश्वर ने उसको छू लिया था. பெனியலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சலுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். He had a touch of God, vision of God, transformation. उसको परमेश्वर से छुआ गया और विजन मिला और ट्रांसफॉर्मेशन मिला. इसके बीच में God blessed him also. அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா பரமேஸ்வர் ने उसको आशीष भी दी. 4 बातें हुई. 4 காரியங்கள். एक, ஒன்று, changed his name, उसका नाम को बदला. transformation. ट्रांसफॉर्मेशन. एक और बात, एक और இன்னொரு காரியம். he was a failure, वो हारा हुआ व्यक्ति था. डरपोक. பயந்து கொண்டிருந்தான். But now अब God says परमेश्वर कहता है you are a winner. तुम जीता गया है. Second, இரண்டாவது, third, மூன்றாவது, God blessed him. God blessed him. परमेश्वर ने उसकी आशीष दी. Four, நான்காவது, he had a vision of God, such a close vision. தேவனோடு கூட நெருங்கிய ஒரு தரிசனத்தை அவன் பெற்றான். Then 5, ஐந்தாவது, he had a touch of God. परमेश्वर ने उसको छुआ. इतना अनुभव होने के बाद उसका परिवर्तन होना चाहिए कि नहीं? இவ்வளவு காரியங்கள் அனுபவங்களை பெற்றபோது அவனுக்கு மாற்றம் வந்திருக்கணுமா இல்லையா? बगल वाला का हाथ पकड़ के बोलिए, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்க. आपका உங்களுக்கு परमेश्वर ने தேவன் वायदा किया, வாக்கு பண்ணி இருக்கிறார். आप जीतने वाला. நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். हारा हुआ था தோற்றவர்கள் தான், लेकिन अभी जीतने वाला. ஆனா இப்பொழுது ஜெயம் கொள்ள போறீங்க. और आशीष दिया, ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். ट्रांसफॉर्मेशन हो गया, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தாயிடுச்சு. और परमेश्वर से आपका दर्शन मिला, தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு தரிசனம் கிடைத்தாயிடுச்சு. और प्रभु ने आपको छुआ. தேவன் உங்களை தொட்டு விட்டார். पूछ लीजिएगा, मैं इस वचन का पढ़ने के बाद पूछ लीजिएगा. இந்த வசனத்தை வாசித்த பின்பு நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. 32वां पद का पढ़िएगा. இப்பொழுது 32வது வசனத்தை பார்க்கலாம். उत्पत्ति 32 इजरायली जो पशुओं की जांग को वो छोड़िए, इसका कारण ये कि उस पुरुष ने पढ़िएगा अपने बाइबल में क्या लिखा है, याकूब. क्या लिखना चाहिए था? नेम तो चेंज हो गया ना भैया, सर्टिफिकेट में चेंज हो गया ना, लेकिन प्रभु का लिखना पड़ता है, ये तो चेंज नहीं हुआ है. बगल वाला से बोलिए, आप ही के बारे में लिखा है. உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு சொல்லுங்க. कितने बार छुआ जा रहा है, எவ்வளவுதான் தொட்டாலும், कितने बार दर्शन दिया जा रहा है, எவ்வளவு தரிசனம் பெற்றாலும், कितनी आशीष दी गई है, எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தாலும், कितने तुम्हारा नाम को भी परमेश्वर ने कहा तुम विजय पाने वाला है. நீ வெற்றி கொள்ள போகிறாய் என்று ஆண்டவர் எவ்வளவு முறை சொன்னாலும், ठीक है, आराधना में तो हम विजय पाए हैं, लेकिन बाहर जाने से हार जाते हैं. உள்ள ஆராதனையில எல்லாம் வெற்றி அடைஞ்சாச்சு, வெளியே போனோம்னா தோத்து போயிடுறோம். अभी भी याकूबे रहा. இப்பொழுது பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவர் யாக்கோபு தான் இன்னும் இருக்கிறாங்க. इसलिए कन्याकुमारी वाला का कन्याकुमारी का गुण थोड़ा सटा हुआ है, और तिरुनेलवेली वाला का तिरुनेलवेली का गुण सटा हुआ है, कोयम्बतूर वाला का कोयम्बतूर का गुण सटा हुआ है, और केरला वाला का केरला का गुण सटा हुआ है, और गुजराती का गुण सटा हुआ है, बिहारी का बिहारी गुण सटा हुआ है, बंगाली बब करता वाला सटा हुआ है. बगल वाला से पूछिए, பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, कुछ परिवर्तन हुआ है? ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா? लोग कहते हैं आप शर्ट क्यों इसे मोड़ के चलते नहीं, माला ये थूथुकड़ी करा वाला है, यही टिकाते हैं आप मेज में, ये मंच में. लेकिन मैं आपको एक बात कह के मैं अंत करता हूँ, मुझे आज का प्रचार अगले हफ्ता करेंगे. ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற இன்றைய பிரசங்கத்தை நான் அடுத்த வாரம் செய்கிறேன். आपने सुरेश भैया डेविड भैया इधर आई, इन्होंने अपना ड्रेस कोड बदल दिया बेंजामिन को देखे. இவர் தன்னுடைய ட்ரெஸ் கோட மாத்திருக்கிறாரு பெஞ்சமினை பார்த்து. पटना में रहते थे लेकिन अभी दरभंगा में. इन्होंने अपना ड्रेस कोड को बदले क्योंकि लोग बहुत दोस्त हैं, ऐसे चलते. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கின நண்பர்கள், ஆகையினால ட்ரெஸ் அவரை மாதிரி இவர் போட்டாரு. उनसे सटते सटते उनका गुण ऐसा आ गया, ये कपड़ा, और इनके साथ सटते सटते इनका भी हो गया कि नहीं हुआ ना? मेरे साथ सटते सटते ये भी ऐसा हो गया कि नहीं? समझ में आ गया? புரிஞ்சிட்டு போ. अब पूछ लीजिए,
இப்ப கேளுங்க 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 பக்கத்துல பார்த்து கேளுங்க. अब यीशु के साथ अगर सट के चलिएगा, இயேசுவோடு கூட நீங்க ஒட்டி ஒட்டி போனீங்கன்னு சொன்னா किसके समान बदलेंगे? யாரை போல மாறுவீங்க? बोलिए। मैं खांटी तिरुनेलवेली का हूं, वे खांटी नागरकोइल का होगा, वो कांटी कोयम्बतूर का है, कोई केरला का होगा, कोई बंगाल का होगा, कोई बिहार का होगा, कोई मैथिली का होगा, कोई मगई का होगा, कोई कांटी भोजपुरी बोलने वाला होगा। बगल वाला से पूछे, பக்கத்துல இருக்காரங்களை பிடித்து கேளுங்க, आप किसके साथ सट के चलते हैं? நீங்க யாரோடு கூட ஒட்டி ஒட்டி போறீங்க? मैंने शुरू में बिहार में आया था, நான் ஆரம்பத்துல பீகாருக்கு வந்தபோது मैंने एक गीत लिखा, ஒரு பாடலை நான் எழுதினேன். तेरे ही समान होने के लिए मेरे जीवन में काम कर तू प्रभु, तेरे ही समान होने के लिए मेरे जीवन में काम कर तू प्रभु, तेरे लहू से मुझे धोले तू प्रभु, तेरे लहू से मुझे धोले तू प्रभु, पूरी तावर से अभी तेरे ही समान होने के लिए मेरे जीवन में काम कर तू प्रभु, तेरे ही समान होने के लिए मेरे जीवन में काम कर तू प्रभु, टूटा हुआ मन चाहता है तू, कठोर कर दिया महीने पिछले दिनों में, टूटा हुआ मन चाहता है तू, कठोर कर दिया महीने, नया बनाया दया करके स्वर्गीय स्थानों में बैठा दिया, नया बनाया दया करके स्वर्गीय स्थानों में बैठा दिया। इस गीत को मैंने 72 में आया, हिंदी सीख रहा था, 5 महीना तक मुझे हिंदी ठीक से नहीं आया, लेकिन इस गीत को मैंने लिखा 72 का अक्टूबर महीना का 21 तारीख को मैं यहाँ आया था, लेकिन इस गीत को मैं लिखा 73 का फरवरी महीना में। நான் 1972 ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதி வந்தேன். ஆனால் இந்த பாடலை 5 மாதம் கழித்து, நான் ஹிந்தி படித்துக் கொண்டிருந்த காலத்தில் 5 மாதம் கழித்து நான் பிப்ரவரி, पूरा हिंदी नहीं मालूम, அப்பொழுது எனக்கு ஹிந்தி நன்றா தெரியாது, मैं कुछ शब्दों का सीखा था, சில வார்த்தைகள் மாத்திரம் படித்திருந்தேன். उस समय के लिखी हुई गीत, அப்பொழுது எழுதப்பட்ட அந்த பாடல். जरूर ये गीत जो है तमिल गीत का राग है, लेकिन अर्थ अलग है। இது உண்மைதான், தமிழ் பாடலுடைய ராகம் இதுல இருக்கிறது, ஆனால் அர்த்தம் அந்த தமிழ் பாடல்ல உள்ளது எடுக்கப்படவில்லை. आज प्रभु भोज के लिए अच्छा से बैठता है। இன்றைக்கு இந்த பாடல் கர்த்தருடைய பந்திக்கு மிகவும் பொருந்தக்கூடிய ஒரு பாடல். हम अपने को इन वचनों को जिसको हम सुने हैं, நாம் இந்த வசனங்களை இப்பொழுது நாம் காரியங்களை கேட்டிருக்கிறோமே, जो बर्ताव में जो हमारे जीवन के योग्य वचन को आपके लिए परमेश्वर ने दिया, நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தாரே, मैं किसके संग संग सट के चल रहा हूं? நான் யாரோடு கூட நெருங்கி ஒட்டி ஒட்டி போய் கொண்டிருக்கிறேன்? अगर हम सट के चल रहे हैं, क्या उसका स्वभाव मुझ में आया है? நான் ஒட்டி கொண்டு போகிறேனே, அந்த நபருடைய சுபாவம் எனக்குள்ளே வந்திருக்கிறதா? प्रभु ने याकूब नहीं रहा, तुम्हारा नाम इजराइल विजय पाने वाला करके कहा, लेकिन याकूब अभी तक हारा हुआ आदमी, हारने वाला ही रह गया। தேவனாய் கர்த்தர், நீ யாக்கோபு இல்லாமல் நீ வெற்றி அடைந்த இஸ்ரவேலா இருப்பாய், ஆனால் யாக்கோபோ இப்பொழுதும் யாக்கோபாவா இருந்து விட்டான். परमेश्वर ने उसका नाम को चेंज किया, தேவனாய் கர்த்தருடைய பெயரை மாற்றினார், परमेश्वर ने उनका आशीष दी, தேவன் அவனை ஆசீர்வதித்தார், परमेश्वर ने आमने सामने दर्शन दिया, தேவன் முகமுகமாய் அவனோடு கூட தரிசனித்து பேசினார். न केवल दर्शन दिया, தரிசனம் கொடுத்தது மாத்திரமல்ல, परमेश्वर ने उसको छूया தேவனாய் கர்த்தர் அவனை தொட்டார். और आगे तुम्हारा नाम पुरानी बातों का नहीं रहेगा करके कहा, தேவனாய் கர்த்தர் சொன்னார், உன்னுடைய பழைய அந்த காரியங்கள் உன்னோடு கூட இருக்காது. लेकिन याकूब
யாக்கோபு इन बातों को अपना नहीं पा रहा. இந்த காரியங்கள் எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் I am not இருந்தார். a victor. मैं एक विजयी नहीं हूँ. I am not a winner. मैं एक विजयी नहीं हूँ. I am still get defeated after defeats after defeats. अभी भी मैं हार और हार पाता रहता हूँ. I am a blessed person मैं आशीष पाया हुआ नहीं हूँ. because I received the blessings of the Lord. क्योंकि मैंने आशीष परमेश्वर से पाई है. But I say outside, लेकिन मैं बाहर इसका बोलता हूँ बस. गरीब आदमी है, சொல்லுகிறேன் ஏழையான மனுஷன், गरीब आदमी है. ஏழ்மையானவன். आपने परमेश्वर के वचन को सुनने के समय परमेश्वर आपसे आमने सामने बातचीत किया. நீங்கள் தேவ வசனத்தை கேட்கும் பொழுது தேவன் உங்களோடு கூட முகமுகமாய் நேரடியாய் பேசினார். आपके बारे में कहा तुम विजय पाया हुआ है. உன்னை குறித்து கர்த்தர் சொன்னார், நீ வெற்றி அடைந்த ஜெயம் கொண்டவன். आपको उसने छुआ, உங்களை கர்த்தர் தொட்டார். पुरानी बातों को निकाल दिया. பழைய காரியங்கள் எல்லாம் எடுத்து விட்டார் உங்களிடத்திலிருந்து. லாபான் चला गया. போய்விட்டான். परिवार को पीछे छोड़कर तुम परमेश्वर के साथ अकेले रह रहे हो. குடும்பத்தை முழுவதும் தள்ளிவிட்டு தேவனோடு கூட தன்னந்தனியாய் இருக்கிறாய். पूरा तुम्हें. लेकिन अभी 33वां अध्याय का पढ़िएगा आप उत्पत्ति के. ஆனால் ஆதியாகமம் 33வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் एक वचन का पढ़ने के बाद उस गीत को फिर से गाने जा रहे हैं. ஒரு வசனத்தை வாசித்த பின்பு அந்த பாடலை திரும்ப பாட போகிறோம். 33 इस अध्याय को घर में जाके पढ़ लीजिएगा. இந்த அதிகாரத்தை வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். पहले डरता था, முதலாவது பயந்திருந்தான். अपना भाई से डरने के चलते कुछ बख्शीश उसको भेज रहा था. தன்னுடைய சகோதரனுக்கு அல்லது அண்ணனுக்கு பயந்திருந்தனால சில வெகுமதிகளை அவன் அனுப்பி கொண்டிருந்தான் முன்னே. अभी उसमें उसको तो दे दिया. अभी परिवार से मुलाकात करा रहा है अपना भाई से. இப்பொழுது தன்னுடைய குடும்பத்தாரை தன்னுடைய அண்ணனோடு கூட இப்பொழுது சந்திக்க வைக்கிறான். 33 का पहला पद का पढ़िएगा. उत्पत्ति ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசியுங்கள். याकूब ने आंखें उठाकर ये देखा कि एसाव 400 पुरुष संग लिए हुए चला आता है. யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனிதர் வருகிறதை கண்டான். तब उसने बच्चों को अलग अलग बांट कर लिया. பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து राहेल और दोनों दासियों को सौंप दिया. ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிடத்திலும் அவன் ஒப்பு கொடுத்தான். दूसरा पद. இரண்டாம் வசனம். और उसने सबसे आगे लड़कों समेत दासियों को उसके पीछे लड़कों को समेत लिया को और सबके पीछे राहेल और यूसुफ को रखा. பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும் லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும் ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி. डर दूर नहीं हुआ है. பயம் இன்னும் அவனுக்கு விட்டு வெளியே போகல. भैया मुझे क्या करेंगे, என் அண்ணன் என்ன செஞ்சிருவானோ, भैया बड़े भैया क्या कर देंगे हमें, என் அண்ணன் என்ன செஞ்சிருவானோ, என்னையே अलग कर दो, தனியா போடு, தனியா. राहेल से प्यार करता हूं, ராகேலை நான் நேசிக்கிறேன். यूसुफ से मैं विशेष प्यार करता हूं, ஓ யோசேப்பை நான் அதிகமாக நேசிக்கிறேன். पीछे कर लो. பின்னால அப்படியே தள்ளிச்சு. परमेश्वर ने कहा तुम इजराइल हो क्योंकि तुम परमेश्वर से लड़के मनुष्यों से लड़के एकदम युद्ध को जीत लिया है. தேவன் சொன்னார் நீ இஸ்ரவேலா இருக்கிறாய், ஏனென்றால் மனிதனோடும் தேவனோடும் போராடி நீ மேற்கொண்டு விட்டாயே. But you are still afraid. लेकिन अभी भी तुम्हारे अंदर डर है. Still afraid. अभी भी तुम्हारे अंदर डर है. Afraid of your future. तुम्हारे भविष्य के डर तुम्हारे अंदर है. What would happen? क्या होगा मेरे भविष्य में? He is coming with 400 people. ओ 400 लोगों के साथ वो आ रहा है. I will use my mind. मेरा माइंड को मैं इस्तेमाल करूंगा. I will use my knowledge. मेरा ज्ञान को मैं इस्तेमाल करूंगा. 400 people. 400 लोग आए. पहले लिया को मारेगा. முதலாவது லேயாளை அடிப்பான்.
नहीं, लिया का नहीं पगले मारेगा, नहीं नहीं இல்லை 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 उसकी लौंडी को मारेगा, அவருடைய வேலைக்காரியை அடிப்பார், उसके बच्चों को मारेगा. அவருடைய பிள்ளைகளை அடிப்பார். फिर அதற்கு பின்பு राहेल के लौंडी और उसके बच्चों को मारेगा. ராகேலும் வேலைக்காரிகள் அவருடைய பிள்ளைகளை எல்லாம் அவன் அடிப்பான். फिर திரும்ப लिया லேயாள் उसके और उसके बच्चों को मारेगा. அவருடைய பிள்ளைகளையும் அவன் அடிப்பான். आखिरी में थक जाएगा, கடைசியில களைத்தே போயிடுவான். शायद राहेल को छोड़ देगा. ஒருவேளை ராகேலை விட்டு விடுவான். After receiving the touch of God, परमेश्वर से छुआ जाने के बाद, after having the vision of God, परमेश्वर का दर्शन पाने के बाद, after hearing God's voice, परमेश्वर के वाणी सुनाई देने के बाद, after receiving a blessing from the Lord, परमेश्वर से खुद आशीष को प्राप्त करने के बाद, his prayer was answered because he asked, Lord bless me. उसकी प्रार्थना सुनी गई क्योंकि उसने मांगा, प्रभु मुझे आशीष दे, And God had blessed him. परमेश्वर ने आशीष भी दिया. After his prayer was answered, उसकी प्रार्थना सुनी जाने के बाद, अपने को थोड़ा जो सोचिए, உங்களை நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். मेरी प्रार्थना सुन ली गई என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது, and मुझे प्रभु ने छुआ, என்னை கர்த்தர் தொட்டார், प्रभु ने मैं परमेश्वर की आवाज को सुना, நான் தேவ சத்தத்தை கேட்டு விட்டேன், मैंने परमेश्वर के दर्शन को पाया, நான் தேவ தரிசனத்தையும் பார்த்து விட்டேன். even after seeing God, I am alive. परमेश्वर को देखने के बाद भी मैं जिंदा हूं. The tradition says if somebody have a vision of God, he will die. पुरानी और रीति की बात ये कहती है कि जिसने परमेश्वर के देखा या जो देखेगा परमेश्वर को वो मरेगा. That is a traditional old thinking of people. लोगों का मन में पहले से बैठी हुई जो बातें जो हुई वही है. That is what Manasseh said. Oh, I have seen God, I will die. That is in the heart of the people around. Is a traditional fear. इसलिए मनासे ने कहा कि मैंने परमेश्वर को देख लिया, मैं खुद मर जाऊंगा. यही बात रीति और पुरानी बातों से चलती आ रही है. But God saved me. लेकिन परमेश्वर ने मुझे बचा लिया. God saved me. परमेश्वर ने मुझे बचाया. मुझे मृत्यु मिलना चाहिए था. எனக்கு மரணம் தான் நேரிட்டிருக்க வேண்டும். But I am saved. लेकिन मैं बचाया गया. मेरा पाप के चलते मुझे दंड मिलना चाहिए था. என்னுடைய பாவ நிமித்தம் எனக்கு தண்டனை வந்திருக்க வேண்டும். But I am saved. लेकिन मैं बच गया. I am alive. मैं अभी जिंदा हूं. But still the nature is the same. लेकिन स्वभाव वही पुराना अभी भी है. The fear of the future was gripping. भविष्य का डर उसको बिल्कुल पकड़ रहा था. परमेश्वर का डर नहीं, फ्यूचर का डर. भविष्य का डर उसको पकड़ रहा था. Come to the cross of Calvary again. उस क्रूस जो कलवारी के पास आए. ये प्रभु भोज इसलिए तुम्हारे लिए है. இந்த கர்த்தருடைய பந்தி இதற்காகவே உங்களுக்கு வைக்கப்படுகிறது. तुम्हारे लिए मैं सारे काम कर लिया. உனக்காக நான் எல்லா வேலையும் செய்து முடித்து விட்டேன். ये आशीष का पात्र है. இது ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருக்கிறது. तुम्हारे ऊपर आने वाला दंड को मैं ले लिया. உன் மேல வரக்கூடிய தண்டனையை நான் ஏற்றுக்கொடுத்துக் கொண்டேன். तुमको मेरा प्रिय बेटा बच जाएगा काफी है. बाकी बच्चे जो मेरा ही है उसका तो कुछ न कुछ हो गया, लेकिन ये प्रिय बेटा मेरा बेटी उसका भविष्य खराब नहीं होना चाहिए. எனக்கு பிரியமான என்னுடைய மகன் மகள் எதிர்காலம் ஒன்றும் மோசமாய் விடக்கூடாதே, அழிந்து போய் விடக்கூடாதே. 400 लोग आ रहे हैं. 400 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். सत्यानाश कर देगा. அழிக்கும்படியாக அழித்து விடுவார்கள். God already told him you are a winner. परमेश्वर ने पहले कह दिया था कि तुम जय पाए हो. अरे मर जाएंगे. मैं सत्य போவனே. लेकिन जिंदा हूं. ஆனாலும் மரிக்கவில்லை, உயிரோடு இருக்கிறேன். लंगड़ा रहे. कमजोर हो गया. நொண்டி நடக்கிறான், பலவீனனாகி விட்டான். मेरा कमजोरी, என்னுடைய பலவீனம். Will I be a winner? क्या मैं वही विनर रहूंगा? जब दोनों जांग बहुत मजबूत था मैं विनर था. ரெண்டு தொடைகளும் பலமாய் இருந்த பொழுது நான் வின்னராய் இருந்தது உண்மைதான்.
20 साल लाबान ने मेरे साथ क्या क्या किया था, 20 ஆண்டுகள் லாபான் என்னோடு கூட என்னென்னலாம் செய்து போட்டான். but I won. लेकिन मैं जीत लिया था. But now अब उम्र हो गया, வயதாயிடுச்சு, चलने में बनता नहीं है, நடக்க முடியாம நொண்டி இருக்கிறேன். घुटना में दर्द आ रहा है, முழங்கால்ல வலி வந்துட்டு இருக்குது, कमर में दर्द आ रहा है. இடுப்பு பகுதி வலி உண்டாயிருக்குது. But God says you are going to be a winner. परमेश्वर ने कह दिया, लेकिन परमेश्वर ने कह दिया तुम अपने बच्चों के भविष्य काल में डर, உன்னுடைய பிள்ளைகளை எதிர்காலத்தை குறித்து பயம். क्योंकि इजराइल करके परमेश्वर बुलाता है, लेकिन तुम याकूबे रह गया. இஸ்ரவேல் சொல்லி ஆண்டவர் அழைத்த பின்பு நீ யாக்கோபே இருந்துட்டாயே. क्योंकि तुम्हारा संगति जैसा मैंने दिखाया, सुरेश भैया का देख के डेविड भैया पहनता है, और अगस्टिन जब कुमार का देख के बाबू सर पहनते हैं. நான் சொன்னேனே, சுரேஷ் அண்ணனை போல டேவிட் போடுறது, அது போல என்னை போல பாபு போடுறது. अगर मैं यीशु के संग चलता, நான் இயேசுவோடு கூட நடப்பேன் என்று சொன்னான். मेरा पहन, मेरी बोलियां, मेरा सोच, मेरा चाल चलन सब यीशु के समान होगा. என்னுடைய அணிவது, என்னுடைய பேச்சு, என்னுடைய நடப்பு எல்லாமே இயேசுவை போல மாறிவிடுமே.